நாம் வாழுகிற இதே காலகட்டத்தில் தான் இன்றைக்கும் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அழிக்கப்படக்கூடிய காட்சிகள் நடந்தேறுகிறது. இந்த நிமிடம் கூட இப்ப காசா உச்சத்தில் இருக்கிறதுனால ரோஹிங்கியாவை பற்றிய பேச்சுக்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. கடந்த வாரம் கூட ரோஹிங்கியா அகதிகளுடைய அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளுடைய ஒரு ஸ்கூல் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஒரே நேரத்தில் 15க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தேறியது. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற ஈராக் என்கிற பெயரில் இருக்கிறதே தவிர எந்த விதமான பலமுமற்ற ஒரு டம்மி நாடாக இருக்கக்கூடிய அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலையும் இதுவரைக்கும் 77,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 18,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணிகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போற நுரை அளவுக்கு இருப்பீங்க, எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் வந்துவிடும். கராஹியத்துல் மவுத், முதலாவது மரணத்தை வெறுப்பீர்கள். வஹுப்பு துன்யா, இந்த உலகத்தை விரும்புவீர்கள். உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டா, நாளைக்கு செத்துருவோமோ நாளன்னைக்கு செத்துருவோமோ என்று பயந்து கொண்டே இருப்பீர்கள். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்தா என்ன என்று உலகத்தை நேசித்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த நிலைமை வந்துருச்சுன்னா உங்களை அழிக்கிறது சிம்பிள். இவங்க போய் அட்டாக் பண்ணினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அக்டோபர் 7 இவங்க அடிக்காம இருந்திருக்க வேண்டியதானே. இதை பேசுறது லேசு, கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும், கமெண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃபேஸ்புக்ல. ஆனா யதார்த்தம் என்ன என்பதை புரிய வேண்டும். வெறுமனே ஒரு நாடாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா, நம்முடைய ஈமானோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா? வைதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டால் நல்ல மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது என்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் காசாவோட. மூசாவின் கைத்தடின்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, மூசா நபியினுடைய அந்த வரலாறு அவ்வளவு ஆழமாக அங்கே இருக்கிறது. அமெரிக்கா பண்ணாத யுத்தமா? அவ்வளவு யுத்தத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு 2005 ஒரு புக்கு போடுறான், ராணுவம் படிங்கன்னு கொடுக்குறான். என்ன புக்கு பேரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த தந்திரங்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்த தந்திரம் 2005 உனக்கு ஏன் தேவைப்படுது? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரமல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர் மாத்திரமல்ல, ஒரு மிகச்சிறந்த ராணுவ தளபதி. இந்த மகாத்திர் முகமது திரும்ப திரும்ப சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, 21ஆம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல, ஊடகங்கள் என்று சொன்னார். இந்த அல் ஜசீரா என்கிற ஒரு ஊடகம் மாத்திரம் இல்லாது இருந்திருந்தால் இன்னைக்கு நிலைமை என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகிற கருத்து ஹீப்ரூல வந்ததை அரபுல போடுறாங்க. போடும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த யுத்தத்துல நாம ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அவங்க சொல்றது நான் சொல்லல, இதுவரைக்கும் நடந்ததை வச்சு சொல்றாங்க, நாங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கான 6 காரணங்கள்ல முதல் காரணமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இதற்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிற போது நாம் வாழுகிற பகுதிகளாக இருந்தாலும் அல்லது நம்முடைய சகோதரர்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் காலாகாலம் ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து கண்டு வருகிறோம். இந்த உலகத்தினுடைய வரலாறுகள் என்று மொத்தமாக எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய சமூகம் அவ்வப்போது எல்லா பகுதிகளிலும்
எப்படியான துன்பங்களையும் இன்னல்களையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருக்கிறது என்கிறதை வரலாறு ரீதியாக நாம் பார்த்திருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்படியெல்லாம் இந்த சமூகம் இஸ்லாம் என்கிற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதற்காக மாத்திரமே அழிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது, துரத்தப்படுகிறது என்பதையும் தொடர்ந்தும் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நடந்து வரக்கூடிய காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய அழிவுகளுக்கு முன்பதாக கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னு சொன்னா, நாம் வாழுகிற இதே காலகட்டத்தில் தான் இன்றைக்கும் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அழிக்கப்படக்கூடிய காட்சிகள் நடந்தேறுகிறது. இந்த நிமிடம் கூட இப்ப காசா உச்சத்தில் இருக்கிறதுனால ரோஹிங்கியாவை பற்றிய பேச்சுக்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. கடந்த வாரம் கூட ரோஹிங்கிய அகதிகளுடைய அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளுடைய ஒரு ஸ்கூல் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் 15க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தேறியது. அதற்கு முன்பதாக ஆப்கான் முழுவதுமாக அழிக்கப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆப்கான் அழிக்கப்பட்டது. அதே போன்று ஈராக்கிலே அழிவு தரக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறது என்கிற போர்வையில குறிப்பாக அணு ஆயுத தயாரிப்பில் சதாம் ஹுசைன் ஈடுபடுகிறார் என்கிற குற்றச்சாட்டை சுமத்தி ஐநாவும் அதனுடைய நேட்டோ நேச நாடுகளும் சேர்ந்து முழு ஈராக்கையும் அழித்து ஒழித்த காட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற ஈராக் என்கிற பெயரில் இருக்கிறதே தவிர எந்த விதமான பலமுமற்ற ஒரு டம்மி நாடாக இருக்கக்கூடிய அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி செச்னியா அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனை நாடுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்படி அழிவுகள் தொடர்ந்து வருகிற போது இந்த அழிவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற இடத்தில் இருப்பவர்கள் கூட அதற்கான எந்த விதமான முறையான தீர்வுகளையும் கொடுக்காமல் இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் ஜீரணிக்க முடியாத ஒரு அழிவு இருக்குமாக இருந்தால் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அழிக்கப்படுகிற இந்த காசாவினுடைய யுத்தமாகத்தான் இருக்க முடியும். உலக வரலாற்றில் உலகம் நிறைய அழிவுகளை பற்றி பேசுகிறது. குறிப்பாக நான் படிக்கிற காலகட்டமாக இருந்தாலும் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னை விட மூத்தவர்கள் நீங்கள் படித்த காலகட்டங்களாக இருந்தாலும் ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக பாடசாலை புத்தகங்களிலிருந்து வரலாறுகள் முழுவதுமாக பேசப்படுகிற மிகப்பெரிய அழிவு என்று இருக்கும் என்றால், 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிட்லருடைய படைகள் நாஜிக்கள் யூதர்களை அழித்தார்கள். ஹோலோகாஸ்ட் என்பதை பற்றி தான் தொடர்ந்து பேசப்படும். ஹோலோகாஸ்ட்னா நாஜி படை, ஹிட்லருடைய படைகள் யூதர்களை அழித்ததற்கான ஒற்றை பேராக ஹோலோகாஸ்ட் என்று சொல்லுவார்கள். இந்த ஹோலோகாஸ்ட் இந்த நிமிடம் வரைக்கும் பேசப்படுகிறது. ஆனால் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய உயிர் வாழக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, வரலாற்று துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் படுகிற கவலைகள் எல்லாம் என்னவென்றால், இந்த காசாவினுடைய யுத்தத்திற்கு பிறகு இனி உலகம் ஹோலோகாஸ்டை மறந்துவிடும், உலகம் ஹோலோகாஸ்டை பற்றி பேசாது, யூதர்களை ஹிட்லர் அழித்தான் என்கிற வரலாறு இருக்காது, யூதர்கள் இஸ்லாமியர்களை காசாவில் அழித்தார்கள் என்கிற வரலாறு தான் இருக்கும். எனவே இனிமேல் யூதர்களுக்காக யாரும் பரிதாபப்பட மாட்டார்கள். இன்னைக்கு யூதர்கள் இந்த இடத்துல வந்து மமதையோடு ஆடுவதற்கான அடிப்படையே என்னன்னா பச்சாத்தாபம், பரிதாபம், அன்பை பெற்றுக்கொண்டது, அவர்கள் மீதான ஒரு பரிதாபத்தை பெற்றுக்கொண்டது. ஹிட்லர் கொண்டான், ஹிட்லர் எங்களை அழித்தான், ஹிட்லர் எங்க மேல குண்டு போட்டான், ஹிட்லரால தான் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம் என்று ஹிட்லரை சொல்லி 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 சொல்லியே தங்கள் மீது அனுதாபத்தை உண்டாக்கி கொண்டார்கள். அதனால் தான் ஹிட்லரால் எழுதப்பட்ட ஹிட்லருடைய சொந்த சுயசரிதை தி மெயின் கேம்ப் புத்தகம் 70 ஆண்டுகளாக எங்கேயுமே பதிப்புரிமை கொடுக்கப்படவில்லை. 70 ஆண்டுகளாக அந்த புத்தகத்தை பதிப்புரிமை பெற்று யாரும் வெளியிடுகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலை. இப்பொழுது அது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப தமிழ்ல வரைக்கும் வந்துருச்சு. ஹிட்லருடைய சொந்த சுயசரிதை மெயின் கேம்ப் எடுத்து படிக்க முடியும். அதை படித்து பார்த்தால் தெரியும் உண்மையிலேயே இவர்கள் சொல்லுகிற அளவுக்கு ஹிட்லர் கொன்றுதான் இருக்கிறாரா, அதே நேரத்தில் சொல்லுகிற அளவுக்கு ஹிட்லர் கொன்றான் என்றால் அதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரு கொடூரமானவனால நம்ம கண்ணுக்கு பேருக்கு யார் வர்றது? ஹிட்லர் அப்படின்னு கொண்டு வச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஹிட்லர் ஏன் கொன்றான் என்பதை இப்பொழுது காசாவில் நடக்கிற அழிவுகள் காட்டி கொடுக்கும். இப்ப காசாவில் நடக்கிறத பார்க்கும்போது ஹிட்லர் இவங்களை சும்மா எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பில்லை, ஏதோ திகிடுதத்தம் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணாம இந்த மாதிரி லெவலுக்கு வந்திருக்க மாட்டாங்க என்பதை நம்ம புரிய முடிகிறது. ஹிட்லர் தன்னுடைய மெயின் கேம்பினுடைய ஆரம்பமாகவே சொல்லுகிற செய்தி என்னவென்றால், என்னுடைய நாடு எனக்கு வேண்டும், என்னுடைய நாட்டை எவனும் சுரண்டி பிழைப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை,
என்னுடைய நாட்டு மக்களை அடிமையாக வைத்துக் கொண்டு ஜெர்மானியர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், யூதர்கள் தான் ஆள வேண்டும் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதுதான் ஹிட்லருடைய தத்துவம். அது சரியா பிழையா என்கிற வாத பிரதிவாதத்துக்குள்ள எல்லாம் நாம் போகல. ஆனால் ஹிட்லர் எடுத்த முடிவு என்ன? என் நாட்டு மக்களுக்கு என் நாடு வேண்டும், ஆனால் என்னுடைய நாட்டு மக்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடங்கியதுதான் கடைசியில ஹோலோகாஸ்ட் வரைக்கும் போய் நின்றது. ஆனால் இந்த வரலாற்றையே சொல்லி 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 இன்ன வரைக்கும் யூதர்கள் அனுதாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இமானுவேல் மெக்ரானுக்கு எதிராக, இமானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபருக்கு எதிராக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் மேல ரொம்ப யூதர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு யூதர்கள் மேல வெறுப்போடு இருக்கிறார் இமானுவேல் மெக்ரான் என்று சொல்லி இருக்கிறார். அது எதுக்குன்னா, நாங்க யூதர்கள்லாம் ரொம்ப பாவம், எங்களை நீங்க அழிக்க பாக்குறீங்க, நீங்க பலஸ்டைனை தனி நாடு அறிவிச்சிட்டீங்கன்னா நாங்க பாவம் இல்லையா என்கிற அந்த அனுதாபத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்றதுக்காக இந்த பேச்சுக்களை பேசுவது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக யூடியூப் உள்ளிட்ட கூகுளுடைய தயாரிப்புகள் அத்தனைக்குமாக 40 மில்லியன் US டாலர்களை கட்டி இருக்கிறது, பணம் செலுத்தி இருக்கிறது யூதர்களுடைய இஸ்ரேலிய அரசாங்கம். எதற்காக பணம் செலுத்தி இருக்கிறாங்க என்று கேட்டா, நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு காட்டு, நீ போடுற விளம்பரங்கள், நீ போடுகிற செய்திகள் எல்லாம் நாங்க ரொம்ப நல்லவங்க, நாங்க ரொம்ப பாவம், எங்களை தான் எல்லாரும் அழிக்க பாக்குறாங்க, இப்படி காட்டு. அதாவது மீடியா பவரை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றான்டா, பணத்தை கொடுத்து 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 நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவங்களை காட்டணும், மற்றவன் முத்து பேரும் கெட்டவன்னு காட்டணும். இதன் ஊடாக மற்றவர்கள் அத்தனை பேரையுமே அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற இடத்தில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடங்கியதுதான் அக்டோபர் 8ஆம் தேதி பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்களுடைய முதல் நாள். அன்றைக்கு தொடங்கியது இன்றைக்கு 715வது நாளில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்க போகிறோம். இந்த தருணத்திலையும் இதுவரைக்கும் 77,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 18,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணிகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்பதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் கிடையாது, எடுப்பதற்கு மருந்துகள் கிடையாது. 32 மருத்துவமனைகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருந்த டாக்டர் அபு சஃபியா உள்ளிட்ட 1400 மருத்துவர்களும் செவிலியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்திலே. இவ்வளவு அழிவுகளையும் செய்து கொண்டு இன்னும் என்ன காட்ட வர்றாங்க என்று கேட்டா, நாங்க ரொம்ப பாவம், நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களைத்தான் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அழிக்க பாக்குது. இதை பார்த்து அரபு நாட்டு ஆட்சியாளர்களே ஷாக் ஆயிருவாங்க. நாங்க உங்களை அழிக்க பாக்குறோம்டா, நாங்க எங்க பாட்டுக்கு தானடா அல்லாஹ்னு இருக்கிறோம், நீங்க எங்க மேல செருப்பு கலட்டி அடிச்சா கூட நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம்டா, அடிச்சு காட்டி. நீங்க இப்ப பார்த்தோமா, கத்தார் மேல அடி விழுந்துச்சு. 200 சர்வதேச ஊடகங்கள் கத்தார்ல போய் இறங்கினா, சர்வதேச CNN, BBC, வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், டைம்ஸ், இல்ல 200+ ஊடகங்கள் எதுக்காக போய் நின்னாங்க தெரியுமா? கத்தர் மேல கை வச்சுட்டாங்கல்ல. அமெரிக்காவுடைய நட்பு நாடு இல்ல, அரபு நாடெல்லாம் ஒன்று சேர்றான். 56 அரபு நாடுகள் ஒன்று சேர்கிறது. இனி இஸ்ரேல் காலி. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னா கொண்டும் இல்லை, வெச்ச பண்ண சாப்பிட்டு போட்டு அதே கொக்கா கோலாவையும் பெப்சியையும் குடிச்சுட்டு பார்த்துக்கிறோம் ஏதாவது வந்தா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த சமூகத்தை நோக்கி பசி பிடித்தவர்கள் எப்படி உணவு தட்டை நோக்கி வருவார்களோ அதுபோன்று இந்த சமூகத்தை அழிப்பதற்காக படை திரண்டு பல பேர் வருவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அமின் கில்லத்தின் பினா யௌமைதீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அப்பொழுதும் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள். எந்த அளவுக்கு இருப்பீங்கன்னா, வெள்ளத்தில் அடித்து செல்லுகிற நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள். 2 பில்லியன் பீப்பிள் இந்த உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போற நுரை அளவுக்கு இருப்பீங்க. எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் வந்துவிடும். சஹாபாக்களும் அரபிகள் தான், அவங்களுக்கும் அரபு தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் எதையாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி திரும்பி கேட்பாங்க, ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதுக்காக கேட்கிறாங்க, மல் வகுன் யா ரசூலல்லாஹ், வகுன்னா என்ன என்று கேட்கும்போது கராஹியத்துல் மவுத், முதலாவது மரணத்தை வெறுப்பீர்கள், வஹுப்பு துன்யா, இந்த உலகத்தை விரும்புவீர்கள். உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டா, நாளைக்கு செத்துருவோமோ நாளன்னைக்கு செத்துருவோமோ என்று பயந்து கொண்டே இருப்பீர்கள். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்தா என்ன என்று உலகத்தை நேசித்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த நிலைமை வந்துருச்சுன்னா உங்களை அழிக்கிறது சிம்பிள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி.
இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கத்தர் மேல வித்தின் 1 மினிட் ஒரே நிமிஷத்துக்கு உள்ள 10 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஒரு நிமிஷத்துல 10 ராக்கெட் அடிக்கிறான். சினாய் மலைப்பகுதிகளில் ஈஜிப்ட் தன்னுடைய சுரங்கங்களில் ராக்கெட்டுகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு அடிக்கிறதுக்கு நினைக்கிறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு நினைக்கிறாங்க. அவங்க அடிப்பாங்களா இல்லையாங்கிறது திருப்பி கத்தாருக்கு அடிச்ச மாதிரி ஈஜிப்டுக்கு அடிச்சா தான் தெரியும். அதுக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னு கேட்டா பொதுவாக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். அப்துல் ஃபத்தா சீஸ் ஈஜிப்டினுடைய அதிபரை பொறுத்தவரையில அவருக்கு நெத்தனியாவுக்கும் இந்த பேர் மட்டும் தான் வித்தியாசம்ங்கிற அளவுக்கு அவருடைய ஆட்சியை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதே இவங்க தான். அந்த அளவுக்கு ஊடுருவல் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எல்லா பகுதிகளிலும். அதனால இந்த அரபு நாடுகளை நம்புவதால் எந்த பலனும் இல்லை என்கிற ஒரு நிலை உருவாகிறது. அந்த நிலைதான் பாலஸ்தீனத்தை நாமே வெற்றி கொள்ள வேண்டும். இனிமேலும் பொறுக்க முடியாது. 60 ஆண்டுகளை தாண்டி விட்டோம். எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது என்று பாலஸ்தீனுடைய மக்கள் ஒன்று திரண்டு இந்த தாக்குதலுக்கு தயாராகி இவ்வளவு பெரிய யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது. ஏன்னா சில பேர் சமூக வலைதளங்கள்ல சில கருத்துக்களை பதிவார்கள். இதெல்லாம் தேவையா? காசு வாய முடிச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? இவங்க போய் அட்டாக் பண்ணினதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. அக்டோபர் 7 இவங்க அடிக்காம இருந்திருக்க வேண்டியதானே? இத பேசுறது லேசு, கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும், கமெண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் Facebookல. ஆனா யதார்த்தம் என்ன என்பதை புரிய வேண்டும். உங்க நாடு, நீங்க பிறந்த ஊரு, நீங்க விளையாடிய ஊரு, நீங்க வாழ்ந்த ஊரு, உங்க பூமி. இந்த பூமியை விட்டு நீ வெளியே போகவும் முடியாது, உள்ள எதுவும் வரவும் முடியாது. நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு ஒருத்தன் சொல்றான்னா அதை உளப்பூர்வமா யாராவது ஏத்துக்குருவோமா? ஒரு நாள் ஏத்துக்குருவோம், 2 நாள் ஏத்துக்குருவோம், 10 நாள் ஏத்துக்குருவோம், 2 வருஷம் ஏத்துக்குருவோம், 20 வருஷம் ஏத்துக்குருவோம், 60 வருஷம் ஏத்துக்குருவீங்களா? உலகம் முழுவதும் சுதந்திர போராட்டங்கள் ஏன் நடந்தது? கெப்பட்டி போல எங்கிருந்து வந்தார்? DS சேனாநாயக்க எப்படி வந்தார்? இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எப்படி உருவானார்கள்? எத்தனை ஆண்டு காலம் பிரிட்டிஷுக்கு அடிமையாக இருப்பது? சொல்ல போனா நம்ம நாட்டு அரசாங்கங்கள் செஞ்சதை விட ரொம்ப பெரிய சேவையெல்லாம் இந்த நாட்டில் செஞ்சவங்க அவங்க. இன்னைக்கு நம்ம போகிற ரயில்வே டிராக்ல இருந்து எல்லாமே அந்த காலத்தில் போட்டது பிரிட்டிஷ். அவ்வளவு அபிவிருத்திகளை செய்தும் பிரிட்டிஷாருக்கு எதிராக மம்மலே மரைக்கார்ல இருந்து கெப்பட்டி போல வரைக்கும் அத்தனை பேரும் ஏன் சுதந்திர போராட்டம் என்று வெளிக்கிட்டு வந்தாங்க? எதற்காக நம்முடைய தலைவர்களும் சேர்ந்து கைகோர்த்தார்கள்? அடிமைகளாக இருக்க முடியாது. சலுகைகள் கிடைப்பது என்பது வேறு. சாப்பிட தர்றோம், நல்ல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தர்றோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ஆனா அடிமையா இருக்கணும். நாங்க ஏன் அடிமையா இருக்கணும்? எங்க நாடு இது என்ற உணர்வு தான் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்கான போராட்டமாக மாற்றம் பெற்றது. 2-3 நாட்களுக்கு முன்பதாக வியாழக்கிழமை ஈவினிங்ல ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, ஐநாவில் 2 கவுன்சில் இருக்குது. ஒன்னு செக்யூரிட்டி கவுன்சில், இன்னொன்னு ஜெனரல் அசெம்பிளின்னு வச்சிருக்காங்க. அதாவது ஐநா பொதுச்சபை, ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் கொண்டு வருகிற தீர்மானங்கள் தான் பவர்ஃபுல்லான தீர்மானங்கள். பொதுச்சபை தீர்மானங்கள் எல்லாம் அது சும்மா அந்த பண்ணை சாப்பிட்டு கொக்கா கோலாவை குடிச்சிட்டு போற மாதிரி தீர்மானங்கள். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் பவர்ஃபுல்லாக எது இருக்குதோ அந்த செக்யூரிட்டி கவுன்சில் 5 நாடுகள் இருக்கிறது. அந்த 5 நாடுகள் தான் ரொம்ப பலம் மிக்க நாடுகள். முதலாவது இந்த ஐநா சபை இருக்குதுல்ல, இந்த ஐநா சபையோட லட்சணத்தை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இப்ராஹிம் ட்ரூடோன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த நிறைய சமூக வலைதளங்கள் இப்ப அவர் தான் ஃபேமஸ். பாஸ்கினோ பாசோ நினைக்கிறேன். அந்த நாடு எனக்கு கரெக்டா வாய்க்கு வரல. ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடு, நைஜருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு ராணுவ 37 வயசுல நாட்டை 2022 கைப்பற்றினாரு. அந்த ஆட்சியை கைப்பற்றினது அந்த நாட்டில் உள்ள முதல் சட்டம் என்ன தெரியுமா? இங்க இருந்து UN வெளியே போயிடணும். ஐநாவுல எவனும் இங்க இருக்க கூடாது. ஏன் கொண்டு வந்தாருன்னா, நாங்க ஸ்கூல் பண்ண வர்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு இந்த ஒத்து வேலை பண்றது, இங்க இருக்கிற தகவல்களை கொண்டு வெளியில கொடுக்கிறது நீங்க தான் சொல்லி வெளியே போட்ட அந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டா, 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிட்லர் தோத்துறாரு. அவருடைய படைகள் மொத்தமாக தோல்வி அடைந்து விட்டது. சோவியத் யூனியன் 1991களுக்கு பிறகு ரொம்பவே நாசக்காடாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அவங்க பேசப்படுகிற அளவுக்கு ஜொலித்தவர்களும் கிடையாது. இப்படியான ஒரு சூழல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்ப யாரெல்லாம் பலமான நாடுகளோ அதுல பலமா இருந்தது 5 நாடுகள். எந்தெந்த நாடு? அமெரிக்கா பலமா இருக்கிறான், பிரித்தானியா அவன் கீழே தானே எல்லாருமே இருந்தாங்க, அவன் பலமா இருக்கிறான். பிரான்ஸ் பலமா இருக்கிறான், ஏன்னா பல நாடுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தான். சீனா, ரஷ்யா, இந்த 5 நாடும் சேர்ந்து ஒரு 57 நாடுகள் தான் அப்ப மொத்தமே உலகம் முழுக்க இருக்குது. எல்லாரும் இணைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா UN ஐநா சபை இன்னொன்று உருவாக்குறான். இந்த ஐநா சபையை நாங்க 5 பேரும் உருவாக்குறதுனால எங்களுக்கு வீட்டோன்னு ஒரு பவர் வேணும். வீட்டோ பவர்னா எல்லாமே அவங்க நினைச்சாங்கன்னா எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் இந்த 5 நாட்டில் ஒரு நாடு நான் ஒத்துக்க மாட்டேன்பா என்று சொல்லிட்டான்னு சொன்னா அந்த தீர்மானம் நிலைச்சு நிக்காது. இதுக்கு பேர் வீட்டோ பவர். நம்ம நாட்டில் ஜனாதிபதிக்கு விதாயக பலையன்னு வச்சிருக்காங்கல்ல, இந்த விதாயக பலையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். விதாயக பலை இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு.
மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்கல பாத்தீங்கன்னா விதாயக பலைய என்ன பலம்ன்றது தெரியும். ஒரு வாயால் ஒரு வார்த்தை சொன்னா அங்க யுத்தத்தில் மாற்றங்கள் நடைபெறும். அது விதாயக பலையக்கு சொல்றது. அது மாதிரி வீட்டோ பவர்னு உண்டாக்கினாங்க. உண்டாக்கி இந்த வீட்டோ பவர் மூலமாகத்தான் இவ்வளவு அநியாயங்களையும் பண்ணுகிறார்கள். கடந்த வியாழக்கிழமை இந்த 2 ஆண்டுகள் யுத்தம் நடக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள 6வது தடவை யுத்தத்தை நிறுத்த வேண்டும், காசாவில் சமாதானத்தை கொண்டு வாங்க என்று சொல்லி அல்ஜீரியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இந்த 5 நாடுகளோட மொத்தம் 15 நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருப்பாங்க, பாதுகாப்பு சபையில இருப்பாங்க. இந்த 15 நாடுகள் 10 நாடுகள் அங்கேயும் டம்மி பீஸ் தான், சுழற்சி முறையில் வருவாங்க. ஆனா டம்மியா இருப்பாங்க, எந்த பவரும் அவங்களுக்கு இருக்காது, தீர்மானங்களை கொண்டு வர முடியும். இதுல 14 நாடுகள் காசாவில் யுத்தத்தை நிறுத்துங்க என்று கை தூக்கிட்டான். ஒரே ஒரு நாடு அமெரிக்கா எனக்கு முடியாது, நான் வீட்டோவை யூஸ் பண்றேங்கிறான். இந்த 14 நாடுகள் சொன்ன செய்தி குப்பையில தூக்கி போடப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, நாங்க நினைச்சா தான் யுத்தம் நிற்கும், நாங்க நினைச்சா தான் சமாதானம் வரும், இல்லாத பட்சத்தில் எத்தனை பேர் செத்து மடிந்தாலும் நாங்கள் இந்த சண்டையை தொடருவோம், எவ்வளவு ஆயுதம் வேணும்னாலும் எடுத்துக்க, எத்தனை பேர் என்னாலும் கொண்டுக்க, நாங்க இப்படித்தான் இருப்போம்னு எந்த அநியாயத்தை இஸ்ரேல் செய்தாலும் அமெரிக்கா அவர்களோடு துணையாக நிற்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்முடைய இஸ்லாமிய நாடுகள் 200 கோடி முஸ்லிம்கள் எப்படியான நிலை எடுக்க வேண்டும்? குறைந்தபட்சம் எத்தனை நாடுகளில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்? எந்த அரபு நாட்டிலேயாவது போராட்டம் நடந்து பார்த்திருக்கீங்களா? ஆர்ப்பாட்டம் நடந்து பார்த்தீங்களா? ஒரு சில அரபு இஸ்லாமிக் அந்த மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிக் கண்ட்ரி அறிவிச்சு வச்சிருக்கானோ அங்கங்க மொரோக்கோவில் நடக்குது, ஈஜிப்ட்ல அங்கங்க நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. இந்த மன்னர் ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகள்ல அப்படியான ஆர்ப்பாட்டங்களை கூட நீங்க பார்க்க முடியாது. ஆனால் உண்மையாகவே பாலஸ்தீனம் என்பது வெறுமனே ஒரு நாடாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா, நம்முடைய ஈமானோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா? ஆப்கானில் யுத்தம் நடந்தது, ஈராக்கில் யுத்தம் நடந்தது, எங்கும் யாரும் கொல்லப்படக்கூடாது, எங்கும் தீவிரவாதம் தலை தோங்கப்படக்கூடாது, யார் மீதும் அநியாய தாக்குதல் நடத்தப்படக்கூடாது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆப்கான் மீதும் ஈராக் மீதும் மற்ற நாடுகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலை தாண்டி காசா மீதான இந்த யுத்தம் ஏன் இவ்வளவு ஒரு ஈர்ப்பை உண்டாக்குகிறது என்று சொன்னால், பாலஸ்தீன பெருபூமியில் தான் இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலம் இருக்கிறது. புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா அங்கதானே இருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸா இன்னைக்கு யார கண்ட்ரோல்ல இருக்குது? நம்ம கண்ட்ரோல்லையா? நமக்கு தொலை மட்டும் தான் முடியும். ஜோர்டான் தான் அங்க ட்ரஸ்டி போர்டு நடத்துவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோர்டான் கண்ட்ரோல்ல தானே அக்ஸா இருக்குதும்பாங்க. அக்ஸா ஜோர்டான் கண்ட்ரோல்ல இருக்குன்னு வாய்க்கு சொல்லலாம். யதார்த்தமாக ஜோர்டானுடைய வேலை என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸால பெயிண்ட் கலண்டுச்சுன்னா பெயிண்ட் அடிக்கலாம், அல்லது டாய்லெட்டுக்கு பூட்டு சரியில்லைன்னா பூட்டு மாட்டலாம். ஒரு ட்ரஸ்டி போர்டுடைய ஒரு வேலையத்தான் அவங்க பண்ணலாமே தவிர அவங்களால வேற ஒன்றும் பண்ண நமக்கு என்ன பண்ணலாம்? நீங்க போனீங்கன்னா தொழுவுறதுக்கு அனுமதி, அதுவும் அவன் நினைச்சா தான் நீங்க தொலை உள்ள போக முடியும். ஃபாரினர்ஸ் தான் பெரும்பாலும் விட்டுருவான், உள்ளூர்காரங்களை விடணுமா வேணாமாங்கிறது அவன் தான் முடிவெடுப்பான். எனவே புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள கூட போய் தொழுகை நடத்தணுமா வேணாமாங்கிறதையும் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஜும்மா ஹுதுபா நடத்துகிறார் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இமாம். ஹுதுபா நடத்தி விட்டு தொழுகை நடத்தி விட்டு கீழே இறங்கி வெளியில வர்றாரு. வரும்போது அப்படியே வாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய 2வது இமாம் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1 வீக்குக்கு அக்ஸாவுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதனுடைய சீஃப் இமாம் இருக்கிறார், தலைமை இமாம், ஜெருசலத்தினுடைய முஃப்தி, 86 வயது அவருக்கு. அவரு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக இதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஹுதுபா ஓதுறாரு. ஹுதுபா ஓதி இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை வெளியிடுகிறார். அப்படி கண்டிச்சாருங்கிறதுக்காக 86 வயது ஜெருசலத்தினுடைய முஃப்தி கைது செய்யப்பட்டார். இன்று வரைக்கும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அக்ஸாவுக்குள்ள வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. யாராவது கேட்கிறாங்களா ஏன் இந்த அநியாயம் பண்றீங்கிற ஒரு சப்தம் வெளியே வருகிறதா? ஒன்றுமில்லை. அவ்வளவு அநியாயங்கள் காசாவுக்குள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒட்டி கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணப்பட்டு செல்வதற்கு அனுமதித்த 3 பள்ளி வாயில்கள் ஒன்றா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை சஹீஹுல் புகாரில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். காபத்துல்லாஹ், அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி, 3வதாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3க்கும் பிரயாணப்பட்டு கஷ்டப்பட்டு பயணம் மேற்கொண்டு செல்லலாம் என்று சொன்னார்கள். அவ்வளவு புனிதமான பள்ளி வாயில்கள். அந்த பள்ளி வாயில்கள் ஒன்று தற்போது பேருக்கு நம்ம கையில இருக்கிறதாக சொல்லிக்கிட்டு முழு அதிகாரத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா மக்காவுக்காக கவலைப்படுகிற அளவுக்கு, மதீனாவுக்காக விருப்பப்படுகிற அளவுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா மீதான விருப்பங்களை எத்தனை ஆட்சியாளர்கள் காட்டுகிறார்கள்.
அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்களை எத்தனை பேர் பேசுகிறார்கள்? அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் எவ்வளவு நடக்கிறது என்று கேட்டால் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? யூதன் என்றால் பயம், இஸ்ரவேலர்கள் என்றால் பயம். அதுக்கு சில காரணங்களும் இருக்கிறது. என்னன்னா, சில காரியங்களை பார்த்தாங்க, வரலாற்றில் சில காரியங்களை பார்த்தாங்க. அந்த வரலாறுகள் தான் இன்னும் பல நாடுகளுக்கு பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா, இஸ்ரேலுடைய உளவு பிரிவு மொசாத், வெளிநாட்டு உளவு பிரிவு, நம்ம நாட்டுக்கெல்லாம் வெளிநாட்டு உளவு பிரிவு எல்லாம் கிடையாது, கற்பனையில கூட கிடையாது. நம்ம உள்நாட்டுக்குள்ள தான் நம்ம சிஐடி இருக்கிறாங்க, உளவு பிரிவு இருக்கிறாங்க. வெளிநாட்டை கண்காணிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பலம் கிடையாது. ஈவன் சவுதி அரேபியாவே வெளிநாட்டு உளவு பிரிவுகளை வச்சில்ல, அரபு நாடுகளில் வெளிநாட்டு உளவு பிரிவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு அரபு நாடு கிடையாது, பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கிற ஈரான் மட்டும். அரபு நாட்டுக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அல் அக்ஸா பிரிகேட் வச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் உளவு பார்க்கிற அமைப்பு அது மொசாது மாதிரி. ஏன்னா அவன் அதை செய்யறதுனால இவனும் அப்பவே உருவாக்கிட்டாங்க. நீ மட்டும்தான் எங்களை கண்காணிப்பியா, நாங்களும் உன்னை கண்காணிப்போம்டா என்று சொல்லி ஒன்றை வச்சிருக்கிறாங்க. இந்த மொசாது வெளிநாடுகளை கண்காணிக்கும், வெளிநாட்டுகளில் பிரச்சனைகளை உண்டாக்குறது, அரசாங்கங்களை கிழ்க்கிறது, ஏதாவது பிரச்சனை என்ன என்னாலும் இவங்க தான் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஷின்பத்துன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த ஷின்பத்து எதுன்னு சொன்னா உள்நாட்டு உளவு பிரிவு, உள்நாட்டுக்குள்ள வேலை பார்க்கிறது. அதை தாண்டி அமான் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது ராணுவ உளவு பிரிவு. 8800 வச்சிருக்கிறாங்க, அது இந்த இணையதளங்கள்ல என்ன வேலை பார்க்கணும்ங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு பிரிவு. இப்படி பல பிரிவுகளை வைத்து அவங்க தங்களை ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்காங்க, பயத்தொண்டை உண்டாக்கினாங்க. எப்பெல்லாம் உருவாக்கினாங்க? இதே பாலஸ்தீன பிரச்சனை இப்படி காலாகாலம் உச்சம் தொடுகிற நேரத்தில், முகமது கடாஃபி உச்சத்தில் இருக்கிற நேரம், லிபியாவினுடைய அதிபராக இருக்கிற நேரம், அவர் அந்த அரபு எழுச்சியில கொல்லப்பட்டுட்டாரு. அந்த சம்பவத்துக்குள்ள நாம் போகல. ஆனா முகமது கடாஃபி அவருடைய மார்க்க ரீதியிலான போங்குகளை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் குரான்லேயே கை வைக்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை உச்சம் தொட்டு போயிடுச்சு. ஆனா நாடுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, லிபியா உலக வங்கியில் கடன் பெறாத ஒரு நாடு. எல்லோருக்கும் மின்சாரம் இலவசம், பெட்ரோல் இலவசம். ஈவன் பெட்ரோல் விற்கும் போது எண்ணெய் வியாபாரத்தில் வருகிற வருமானத்தில் அந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பங்கு போகும். இந்த அளவுக்கு முகமது கடாஃபி நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், கடாஃபிட்ட இருந்த ஒரு டேலண்ட் என்னன்னு கேட்டா, ஒரு 2 அவர் கிடைச்சா தன்னுடைய தான் எந்த கருத்துல இருக்கிறாரோ அந்த கருத்தின் பக்கம் ஒருவரை ஈர்க்கிற அளவுக்கு பேசுவான் அந்த ஆளு. ஒரு 2 அவர் அவரோட உட்கார்ந்து ஒருத்தன் பேசிட்டான்னா, கடாஃபி சொல்றது சரியா தானே இருக்குது அப்படின்னு நம்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டா, கடாஃபி உயிரோட இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கும் இடி அமீனுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுகிற ஒரு 2 அவர் 2 பேரும் விமான பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார்கள். இந்த விமான பயணம் தான் கடாஃபியினுடைய முழு செய்தி. கடாஃபின்னா யாரு, இடி அமீன்னா யாருங்கிற செய்திகளை பெரும்பாலும் கொண்டு வந்து சேர்த்த ஒரு சம்பவம். இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த பலஸ்டைன் பிரச்சனையை பத்தி இடி அமீனோட பேச, உகாண்டாவினுடைய அதிபர் இடி அமீன், அவரை பத்தி அவரு மனுஷரிச்சு சொல்லுவாங்க, இதெல்லாம் கதை. அதனால அதுக்குள்ள நான் போகல. அது அமெரிக்காவுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா வேண்டிய கதையை சொல்லுவான். ஏன்னா அந்த அலையை நிறுத்தணும்னா எதையாவது பண்ணுவாங்க. இந்த முகமது கடாஃபியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 அவர் பயணம் போகும்போது இடி அமீனுக்கு என்ன பண்றாருன்னா, பலஸ்டைனை பத்தி உனக்கு தெரியுமா, பலஸ்டைன் எப்படி இருந்த நாடு தெரியுமா, அந்த நாட்டுக்குள்ள எப்படி இஸ்ரேல் உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா, நம்ம 2 அவர் பயான் பண்றோம்னா இந்த 2 அவர் பயான அந்த ஆள் போகிற பயணத்திலே சொல்லி முடிச்சிட்டாப்ல. இறங்கும் போது கடாஃபிக்கு இடி அமீன் கையை கொடுக்கிறாரு. இதுக்கு பிறகு ஓண்ட இடத்துல என்ன பார்ப்பேன், நானும் ப்ரோ பலஸ்டைனியன் தான், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிட்டு போறாரு. அந்த அளவுக்கு பாலஸ்தீன ஆதரவாளராகவே அவருடைய பேச்சு மாற்றி விடுகிறது. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இப்படி மாற்றியதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்னா, ஆபரேஷன் என்டபே என்று சொல்லி நீங்க அது சினிமா படங்களாகவும் அதை எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு த்ரில்லராக நடந்த ஒரு சம்பவம், படங்களாக எடுத்திருக்கிறாங்க. நிறைய புத்தகம் வெளிவந்திருக்கிறது. யூடியூப்ல போய் ஆபரேஷன் என்டபே என்று அடிச்சீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். இதுதான் உலகத்திற்கு யூதர்கள் மேல பெரிய பயத்தை உண்டாக்கின ஒரு சம்பவம். இஸ்ரேல் மேல அனைத்து அரபு நாடுகளும் ஆடி போய் நிற்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது இந்த சம்பவங்கள்ல ஒன்று. பல சம்பவங்கள், இதான் மெயின் சம்பவம். ஆபரேஷன் என்டபே. என்ன ஆபரேஷன் என்டபே? கடாஃபியினுடைய பேச்சால் கவரப்பட்டு இடி அமீன் பாலஸ்தீன ஆதரவாளராக மாறியதற்கு பிறகு தொடர்ந்து காசாவில், பாலஸ்தீனத்துடைய மற்ற பகுதிகளில் யூதர்கள், இஸ்ரேலியர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கும் போது இதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு நம்ம நாட்டை மீட்டெடுக்கணும்னு முடிவு எடுக்கிறவங்க PLO, அப்ப இருந்த யாசர் அரபாத், இப்ப இஸ்மாயில் ஹனியாவை நமக்கு தெரியும், ஷேக் யஹியா சின்வாரை தெரியும். அப்ப இருந்தவர் யாசர் அரபாத் தான். யாசர் அரபாத் PLO பீக்ல இருந்த நேரம். அவரு பிற்காலத்தில் கொஞ்சம் சோர்வடைந்தாலும் அவர் பீக்ல இருக்கிற நேரத்தில் PLOவை சேர்ந்த 2 பேரும் இந்த நாஜிக்கள் இருக்கிறாங்கல்ல, ஜெர்மனுடைய நாஜி படையில அங்கங்க மிஸ் ஆகி அந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஓடி ஒளிஞ்சி அங்கெங்கன்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க.
அதுல கவரப்பட்ட 2-3 பேர், இப்படி ஒரு 5 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பிரான்சினுடைய ஒரு விமானத்தை கடத்துகிறார்கள். பிரான்சுக்கு சொந்தமான விமானம். அந்த விமானம் கடத்தப்படுகிறது. கடத்தினா விமானத்தை கடத்தியாச்சு. 92 பேர் உள்ள இருக்கிறான் யூதர்கள். அதுல 92 பேர்ல ஒரு 10-12 பேர் அளவுக்கு மற்ற நாட்டுக்காரங்க, மற்ற எல்லாருமே யூதர்கள். யூதர்கள்னா நாங்க இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடியவங்க. கடத்தியாச்சு. விமானம் பறந்து கொண்டு போகிறது. இப்ப எங்க கொண்டு போய் இறக்குறது? எந்த அரபு நாட்டிலையும் கொண்டு இறக்க முடியாது. அப்பவே அவங்க அப்படித்தான். இப்ப இருக்கிறாங்கல்ல, எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம், அரபு நாட்டுக்காரன் நிலைமை அது. அதனால எந்த அரபு நாட்டை நம்பி போய் இறக்கிற முடியாது. ஆல்ரெடி இஸ்ரேல்ட்ட வாங்கி கட்டி இருக்கிறான். 6 நாள் யுத்தத்தில் 6 அரபு நாட்டை அடிச்சு விரட்டிட்டான். அதனால திரும்ப அரபு நாடுகளுக்குள்ள கொண்டு இறக்க முடியாது. எங்க கொண்டு இறக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொண்டு என்டபேக்கு போவோம். என்டபே எங்க இருக்குதுன்னு கேட்டா உகாண்டாவுடைய தலைநகரம். என்டபே விமான நிலையத்தில் கொண்டு இறக்குவோம் அப்படின்னு சொல்லி என்டபே விமான நிலையத்தில் கொண்டு போய் தரை இறக்குறாங்க. இறக்கி அதுக்குள்ள இருந்தவங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு ஹால் அடைச்சி வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்றாங்க. என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அமைப்பை சேர்ந்த கொஞ்சம் பேரை நீங்க விடுதலை பண்ணணும். இப்ப சொல்றாங்கல்ல, நாங்க யுத்தத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இப்ப பண்ற டிமாண்ட் மாதிரி அப்ப சில டிமாண்டுகளை முன் வச்சாங்க. முன் வச்சதோட அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அப்பவே என்ன பண்ணினான்னு சொன்னா, அமெரிக்காவோட பேசி 2 நாட்களுக்குள்ளாக 4 விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேல் வாங்குகிறது. அந்த டைம்ல வாங்கிட்டாங்க. வாங்கி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. கத்தார்ல பேச்சுவார்த்தை நடக்கல போய் அட்டாக் பண்ணாங்கல்ல, இதே மாதிரி முனாஃபிக் தனத்தை அப்பவே பண்றான். ஒரு பக்கம் என்டபேயோட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அவரு தெளிவா சொல்லிட்டாரு. இடியாமின் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இதுல தலையிட மாட்டேன், என் நாட்டுக்குள்ள வந்து எதையும் பண்ணாத, நீ அவங்களோட பேசி உங்க ஆளை எடுத்துட்டு போ, அதுக்கு வழி இருக்குதுன்ட்டார். மற்றபடி எந்த தடபுடலான வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் தலையில எடுக்கவே இல்லாத. ஏன்னா அவரு பாலஸ்தீன ஆதரவாளராக மாறிய ஒரு சில நாட்கள் தான் அதுக்குள்ள நடக்குது. அவருக்கு இந்த அளவு இஷ்யூ ஆகும்ன்றதும் தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வேலை அதிபர் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் இருக்கிறாரு. இவங்க பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே மறுபுறம் என்ன பண்ணாண்டா, விமானத்தை வாங்கி, ஏன் வாங்குறான்னு கேட்டா வேகமாக பறக்கிற விமானமாக இருக்க வேண்டும். அரபு நாடுகளை தாண்டி போக வேண்டியது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 நாடுகளை தாண்டி போய் தான் உகாண்டாவில் இறங்கணும். இறங்குறதுக்கு இடையில நம்ம போகும்போது எந்த ஒரு ரேடாருக்கு மாட்டிடவும் கூடாது, மாட்டாம போகவும் வேணும். போய் இந்த ஆபரேஷனை சக்சஸா பண்ணணும். எப்பயுமே ஒன்று முடிவு எடுத்துக்கிறேங்க, உலகத்துல எங்கேயாவது சமாதானம் பேசணும்னா நார்வேக்காரன் உள்ள வருவான், சண்டை பிடிக்கணும்னா இஸ்ரேல்காரன் உள்ள வருவான். நம்ம நாட்டில் சமாதானம் பேசினது யாரு? நார்வே தானே. இப்ப சமாதானம்னா கத்தார் உள்ள வருவான். உலகத்துல எங்க சண்டை இருந்தாலும் சமாதானம் பேசுறது கத்தார் தான். இப்ப கத்தார்காரன் தான் வருவான். வாங்க என்ன சண்டை பிடிக்காதீங்க, 2 பேரும் சேர்ந்து போயிருங்க. இப்ப அந்த இடத்துக்கு கத்தார் வந்துட்டாங்க. அது ஒரு விதத்துல நலவு தான். நாங்க சண்டை பிடிக்கிறவர்கள் இல்லை என்பதை காட்டுகிற ஒரு இடம் அது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, பேச்சுவார்த்தை நடக்கும் போதே ஒரு நாள் இரவு நேரம் எப்படி செட் பண்றாங்கன்னா, விமானம் வரும். விமானம் எப்படி வரும்னு சொன்னா, என்டபேல எங்க விமானம் இறங்கும் போகும் வரும்ங்கிறதெல்லாம் அச்சு அசலா இஸ்ரேலுக்கு தெரியும். ஏன் தெரியும்னா, என்டபே விமான நிலையத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து பண்ணினது அப்ப ஒரு ஜூவிஷ் கம்பெனி, யூதர்களுடைய ஒரு கம்பெனி தான் அந்த விமான நிலையத்தை கட்டி இருக்கிறான். அதனால அவங்கள்ட்ட ரூட் மேப் ஃபுல்லா இருக்குது, பிரிண்ட் அவன் பேப்பர் அப்படியே இருக்குது, எந்த இடத்துல என்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறான். ஓகே, இப்போ நம்ம எப்படி போறோம் உகாண்டாவுக்குள்ள? அதிபர் போகிற மாதிரி போறோம். அதாவது இடியாமின் மாதிரி உடல் வாகு கொண்ட ஒருவரை தயாரிக்கிறாங்க. ஃப்ளைட் போய் இறங்கும் போது ஃப்ளைட்ல இருந்து ஒரு கார் வெளியே வரும். BMW கருப்பு கலர் கார் வெளியே வரணும். இதுல ஃப்ரண்ட் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல யார் இருப்பான்னு கேட்டா, இந்த கொளுத்த மனுஷன் இருப்பாரு. ஃபோர்சஸ் பார்த்தா என்ன, என்டபே ஃபோர்சஸ் பார்த்தா என்ன நினைப்பான்னு கேட்டா, ஓ நம்ம நாட்டு ஜனாதிபதி எங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாரு. இந்த மாதிரி பிளான் பண்ணி வர்றாங்க. இதுல எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னு கேட்டா, கருப்பு கலர் BMW தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இடியாமின் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவ்வளவு நாளா கருப்பு கலர் யூஸ் பண்ணவர் வெள்ளை கலர் யூஸ் பண்றதாக முடிவெடுத்துட்டாரு. அந்த 3 நாளா அவர் வெள்ளை கலர் தான் யூஸ் பண்றாரு. அதுதான் அங்க நடந்த ஒரே ஒரு மிஸ்டேக். என்ன ஆகுதுன்னா, விமானம் வந்து தரையிறங்குது. திடீர்னு எல்லாரும் பாக்குறாங்க, இந்த டைமுக்கு வர வேண்டிய விமானமும் கிடையாது, ஆனா பிரசிடென்ட் விமானம் மாதிரியே இருக்குது. ஓகே, அதுக்குரிய பாதுகாப்பு என்டபே ராணுவம் பெரிய, அப்ப அவங்க யுத்தத்துல எல்லாம் பெரிய அளவுல கலந்துக்கிட்டு அந்த காலம், அதுக்கு முன்னாடி தான் சண்டை எல்லாம். இடியாமின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் குறைஞ்சிருச்சு. அப்ப பெரிய அளவுல தயாரிப்போட இருக்கல, விமானம் இறங்கினதோட கண்ணு காணாம இருக்கிறாங்க. அதிபர் வர்றாரு, அதிபருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு டவுட் வருது, அதிபர் வெஹிக்கிள் இல்லையே, நம்ம ஜனாதிபதி இந்த வெஹிக்கிள்ல வரலையே அப்படின்னு யோசிச்சு அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்ணணும் ரெடியாகி அட்டாக்கு ரெடி ஆகிற அடுத்த நிமிஷம் இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் ஒரு ½ an hourக்குள்ள என்டபே விமான நிலையத்துக்கு அடிக்கிறான், அங்க இருக்கிற ஃபோர்ஸஸுக்கு அடிக்கிறான், எல்லாரையும் அடிச்சு 92, அதாவது பிரான்சினுடைய ஃபிளைட்ல வந்த 92 பேர்ல
2 பேர் கொல்லப்படுறாங்க. 90 பேரை உயிரோட மீட்டு அவன் கொண்டு வந்த விமானத்தில் ஏத்திவிட்டு 8 விமானங்கள் என்டபே விமான நிலையத்தில் இருந்த உகாண்டாவினுடைய 8 விமானங்கள் ஃபைட்டர் ஜெட் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து அடின்னு அடிச்சு காலி பண்ணிவிட்டு உடனே கிளம்பி ரிட்டர்ன் போயிட்டான். ஏன் அதை அடிச்சுட்டு போறான்னு கேட்டா, நம்ம போகும்போது விரட்டிக்கிட்டு கூட வரக்கூடாது, அதுக்காக வேண்டி அடிச்சுட்டு போனா. இதுக்கு சொல்றது ஆபரேஷன் என்டபே. இதுதான் இஸ்ரேல்னா யாரு, யூதர்கள்னா யாரு என்கிற அந்த அச்சத்தை உலகுக்கு விதைத்தது. இவங்க எதாவது உள்ள பூந்து அடிப்பாங்க, இந்த கத்தாருக்குள்ள பூந்து அடிச்சாங்கல்ல, இதைத்தான் செய்வாங்க. யாரா என்ன கேட்க முடியும், நாங்க அப்படி தாண்டாமாங்க. டியூனிசியாவில் அடிச்சான் 72 மணி நேரத்துக்கு 3 நாளைக்குள்ள 3 அரபு நாடு மேல அட்டாக். ஒரு பக்கம் சிரியாக்கு அடிக்கிறான், மறுபக்கம் டியூனிசியாவில் அடிக்கிறான், மறுபக்கம் கத்தாரில் அடிக்கிறான். கத்தருக்கே கை வைக்கிறான்னா மற்றவங்க எப்ப எம்மாத்திரம் யோசிக்கிற அளவுக்கு இந்த அட்டாக்கை எல்லாம் பண்றாங்க. இவ்வளவு அடிச்சியும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அரபு நாடுகள் அமைதியாக இருக்கிறது. சரி, பாலஸ்தீன மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அதை நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா இந்த ஈமான், ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈமான்னா எப்படி இருக்கும், அது கூடும் குறையும், அப்படித்தானே? ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கிறாங்க, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் வரக்கூடிய நபிமொழி. இவர் என்ன பண்றாருன்னா, நாஃபக ஹந்தலான்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறுக்கு மறிச்சு கேட்கறாங்க, எப்பா நில்லுங்க, என்ன மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறீங்க, நாஃபக ஹந்தலாவா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டாரா, உங்களை நீங்களே முனாஃபிக்னு சொல்றது சரியா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு போது, இல்லைங்க ரசூலுல்லாவோட இருக்கக்குள்ள தொழணும், நோன்பு பிடிக்கணும், இபாதத்துகள் பண்ணணும், அந்த மாதிரி ஈமானிய நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லா விட்டு வீட்டுக்கு வந்தால் மனைவி புள்ள இந்த மாதிரி ஆகும்போது ஈமான் குறையிற மாதிரி இருக்குது. அப்ப நான் ஒரு முனாஃபிக் தானே அப்படின்னு அவர் நினைக்கிறார். நினைச்சுக்கிட்டு வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதுதான் உங்க பிரச்சனையாக இருக்கும்னா அதே பிரச்சனை எனக்கும் இருக்குது. நானும் இதே மாதிரி யோசிக்கிறேன் பல கட்டங்கள்ல. 2 பேருமே வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், இப்படியான ஒரு நிலை இருக்கிறது, அப்போ நாங்கள் முனாஃபிக்கு தானே, அப்போ நாங்கள் நயவஞ்சகர்கள் தானே. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹந்தலா ஈமான் என்றால் அப்படித்தான் இருக்கும், கூடும் குறையும், குறைஞ்சே போயிடக்கூடாது, அது வேற விஷயம். இப்போ நம்ம ரமலானும் போது ஈமான் வந்து பள்ளி மனாராவை தொழுகிற அளவுக்கு இருக்கு. மேலே முதல் நாள் பள்ளியில் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் கிரௌட் இருக்கும். அதே 13வது நாள் 14வது நாள் ஆகும்போது 3 சஃப்ல ஆள் நிற்கிறதே பெரிய விஷயம். திருப்பி ஒரு 21 22 ஆகல திரும்ப அதே ரெல்ல அதே அலை திரும்ப வரும். ஈமான்ங்கிறது என்ன, கூடும் குறையும். நம்ம ஆக்களுக்கு குறைஞ்சா செருப்பு வரைக்கும் குறைஞ்சிடும், கூடினா மனாரா வரைக்கும் கூடிடும். அதான் பிரச்சனை. இங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிறது வேற, அப்படியே ஆகிறது தான் இங்க உள்ள பிரச்சனையாகவே மாறி இருக்குது. ஆனா நான் இந்த 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 715 நாட்களாக இந்த யுத்தத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளை, பெரும்பாலான செய்தி நிறுவனங்களுடைய செய்திகளை தினம்தோறும் பார்த்து வருகிறேன். பார்க்கிறதுல நான் படுகிற ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அது எப்படி 25 லட்சம் மக்கள் ஒரே மாதிரி இருக்க முடியும். நம்ம அப்படி இருப்போமா? இருக்கல. நம்ம இங்க ஜனாசா எரிப்பு மாதிரி ஒரு அழிவு இங்க நடக்கவே இல்லை. மற்ற திகன கலவரம் அல்லது அலுத்கம கலவரங்கள் நடந்தது. அந்த கலவரங்களையும் ஜனாசா எரிப்பையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நாம சந்திச்ச மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு கலவரம் 1 நாள் 2 நாளோட முடிஞ்சு போச்சு. ஜனாசா எரிப்பு தான் மாச கணக்கு இழுத்தது. 300 ஜனாசாக்கள் வரைக்கும் நெருப்பிலே போட்டு எரிக்கப்பட்டது. நம்மளால உலகத்தில் யாராலும் தாங்க முடியாத ஒரு இழப்பாக மாறியது. நம்ம சந்திச்ச மிகப்பெரிய ஒரு அநியாயம் அது. இதைத்தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த நேரத்திலேயாவது நம்முடைய ஈமான கொஞ்சம் ரிப்பீட் போய் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. அப்ப நம்முடைய நிலை எப்படி இருந்தது அதை யோசிச்சு பார்த்தா காசா மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. கொழும்புல இருந்து கட்டுநாயக்க வரக்கூடிய அந்த தூரம் தான் ஒரு கொழும்பு சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காசாங்கிற காசா ஸ்ட்ரிப், காசாவினுடைய அந்த பகுதி. இந்த பகுதிக்குள்ள 2 ஆண்டுகளாக யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் 77,000 பேர் கொல்லப்பட்டும் ஏன் அவர்களுடைய மனோநிலை மாறவில்லை? ஏன் இந்த யுத்தமாவது மண்ணாவது விட்டுட்டு வேலையை பாருங்க, எல்லாமே இந்த செஞ்ச வேலை தான் இப்படி சொல்லி எங்கேயாவது பார்க்கிறீங்களா? யா அல்லாஹ் உனக்கு கண்ணே இல்லையா என்று கேட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த மக்கள்லாம் இப்படி செத்து மடிறாங்க அல்லாவே அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி புலம்பி பார்க்கிறீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க எங்கேயுமே இப்படியான வீடியோக்களையோ இப்படியான காட்சிகளையோ நீங்க பார்க்க முடியாது. போராளிகளுக்கு எதிராகவும் பேச மாட்டேன் என்கிறார்கள். தாங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திலும் அவர்கள் குறை காணவில்லை. அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையில் 100% அவருடைய பயணத்தை தொடர்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி தன்னுடைய பிள்ளை விளையாடுகிறது, அடுத்த நிமிடம் கொல்லப்படலாம் என்பது அவர்களுக்கும் தெரியும். கொல்லப்பட்டி குண்டு வெடிச்சிருச்சா பிள்ளையை தூக்கிட்டு மறந்து கொடுக்க முடியுமான்னு பார்க்கறாங்க. முடியலையா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வேலையை பார்த்துட்டு போறாங்க. 80,000 இஸ்ரேலிய படைகளை சேர்ந்தவர்களுக்கு PTSD என்கிற வகையான
ஒரு மனநோய் ஏற்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய பத்திரிகைகள், இஸ்ரேலுடைய உளவு நிறுவனங்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. 80,000 இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு மனநோய். சில பேரை மீட்டெடுக்கவே முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த மனநோய்னா நீங்க சாதாரண மனநோய் நினைச்சிடக்கூடாது. பார்க்கிறவன் ஹமாஸா தெரியுமா, அது உச்சகட்ட மனநோய். அது மனநோயில உச்சகட்டம் என்ன, அவன் பொஞ்சாதிய மனைவியை தான் பார்ப்பான், பார்த்துட்டு ஹமாஸான்னு கேட்பான். அந்த அளவுக்கு மனநோய். ஏன்னா அந்த யுத்த காலத்தில் நின்று அடி வாங்கினதெல்லாம் பார்த்து கண்ணுக்கு முன்னாடி பயந்து போய் மனநோயாளியாக மாறி இருக்கிறார்கள். இப்ப என்ன கேள்வி தெரியுமா, அடிச்சவன் நீ, சண்டைக்கு போனவன் நீ, குண்டு போட்டவன் நீ, மிகப்பெரிய ராணுவம் நீ, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. அது எப்படி ஒன்ன சேர்ந்து 80,000 பேருக்கு மனநோய் வந்து? அடி வாங்கினவங்க யாருக்கும் மனநோய் வரலையே, இந்த நிமிஷம் வரைக்கும் வரலையே. காசாவில் ஒரு 1,00,000 பேருக்கு மனநோய். ஏன்னா அந்த யுத்தத்தினால் அப்படியே பைத்தியமா மாறிட்டாங்க என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? அல்லாஹ்வுடைய அருளால் ஒருவரை கூட நீங்கள் அப்படி கேள்விப்படவில்லை, கேள்விப்பட வாய்ப்பும் இல்லை இன்ஷா அல்லாஹ். என்ன காரணம் தெரியுமா, வைதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டால் நல்ல மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது என்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம யாராவது மௌத்தா போனா மட்டும்தான் அதை சொல்றோம். ஆனா இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது என்னன்னா, பேனா ஒன்றை எடுத்து எழுதப்படலையா இன்னாலில்லா, எழுதப்படுது இல்லையா, கரண்ட் போயிடுச்சு இன்னாலில்லா, என்ன முசீபத்து வந்தாலும் இன்னாலில்லான்னு சொல்லுங்க. அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அந்த பாடம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நடக்கிற சண்டையில, இப்ப நடக்கிற யுத்தம் செகண்ட் அட்டாக், அதாவது இஸ்ரேல் 2ஆம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்பதாக கித்தியோன் வேகன்ஸ் 2 என்கிற பெயர்ல நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் வைத்திருக்கிற பெயர் கித்தியோன் வேகன்ஸ் 2. இதே நேரத்தில் இவங்க பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ராணுவம் வைத்திருக்கக்கூடிய பேர், இப்ப அவங்க செய்கிற அட்டாக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னா அசா மூசா, மூசாவினுடைய கைத்தடி என்று வைத்திருக்கிறார்கள். அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருந்தாங்க என்னன்னா தாவீதுடைய கற்கள், தாவூதுடைய நம்ம தாவூத் நபி இருக்கிறாங்களா இல்லையா, தாவூது நபியினுடைய கற்கள் என்கிற பேர்ல தான் அட்டாக் நடத்திக்கிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னு கேட்டா மூசாவினுடைய கைத்தடி. ஏன் மூசாவினுடைய கைத்தடி என்கிற பெயரை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, மூசா நபி யாரு, அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய வரலாறு கொஞ்சம் போய் பாருங்க. காசா மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அல்லாஹ் தஆலா போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய சொல்கிறான், போய் பிரச்சாரம் செய்கிறார்கள், தன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத தருணங்கள்ல அந்த நாட்டினுடைய மன்னன் இறுதியாக முடிவெடுக்கிறான், இனிமேலும் இவரோடு பேசி பலனில்லை, இவரை கொன்றொழிப்பதுதான் தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான். ஏன்னா சூனியக்காரங்களை கூப்பிட்டு வச்சு போட்டி நடத்தி பார்த்தான், அதுலயும் தோல்வி. சூனியக்காரன் என்ற பேர்ல எவன் வந்தான், அவன் மூசாவுடைய ரப்ப நம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அது எவ்வளவு பெரிய தோல்வியா இருக்கும். இவர் சூனியக்காரர் என்று ஒரு செய்தியை பரப்புறாங்க. மூசா நபியை பரப்பினா சரி சூனியக்காரன் தானே, உங்ககிட்ட இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா, நானும் வர்றேன், யாரு வைக்கிற சூனியம் பெருசுன்னு பாத்துறோம்னு ஒரு போட்டி நடக்குது. போட்டி நடந்தா இப்ப மூசா நபி மட்டும் ஒன்மேன் ஆர்மி அவர் நிக்கிறாரு. அந்த பக்கம் உலகத்துல இப்ப கொஞ்சம் பேரை பாப்போம், இந்த மேஜிக் பாப்போம்ல, இவங்களை எல்லாம் தூர வச்சிருக்கீங்க, இவங்க தேக்கரண்டி. உலகத்துல நம்பர் 1 சூனியக்காரன், அது செய்வேன் இது செய்வேன் எவனா சொல்றதா இருந்தா அது அவங்க தான். அத்தனை பேரும் வர்றாங்க, வந்து அவங்களுடைய சூனியத்தை எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாங்க. கடைசியில் என்ன நடக்குது, உடனே மூசா நபி தன் கையில இருக்கிற கைத்தடியை தூக்கி போடுறாங்க. பாம்பாகம், அது நெஜ பாம்பு. அவன் செஞ்சது பாம்பு மாதிரி இருந்தது, இவர் செஞ்சது நிஜமான பாம்பு. கண்டதோட வந்தவங்க என்ன பண்ணாங்க, மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஸ்பாட்ல நடக்குது, வேற எங்கே கொஞ்சம் யோசிச்சுட்டு போய் சொல்றோம் அப்படின்ட்டு போகல. ஸ்பாட்ல என்ன சொல்றாங்கன்னா, மன்னருக்கு முன்பதாகவே ஓய் உன் பேரை கேட்டுக்கிட்டு நாங்க வந்து இந்த ஆளோட போட்டிக்கு வந்தா இவர் நிஜமாகவே நபி, நாங்க எல்லாம் டம்மி பீஸ், உங்ககிட்ட வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறோம், இங்க பாரு எல்லாத்தையும் விழுங்கி தள்ளிருச்சு, எப்படி கம்பு வந்து கையில இருந்த கம்பு எப்படி பாம்பா மாறிச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உடனே மன்னர் அப்பவும் சொல்றான், அந்த பக்கம் போனீங்க மாறுகை வெட்டுவேங்கிறான். இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் காசாவோட. மூசாவின் கைத்தடி என்று ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, மூசா நபியினுடைய அந்த வரலாறு அவ்வளவு ஆழமாக அங்கே இருக்கிறது. உடனே மூசா சொல்றதை கேட்டு போனீங்க, மாறுகை வெட்டுவேன், வேண்டியதை பண்ணிக்க, ஆனா இவர் சொல்றதுதான் உண்மை, நாங்க சொல்றது பொய், இவர் சொல்றதை நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லி ஆல்ரெடி 100% சரண்டர் ஆயிட்டாங்க மூசா நபியினுடைய கொள்கையின் பக்கம். ஒன்றும் பண்ண முடியல. அந்த இடத்திலும் மன்னருடைய தரப்பு தோல்வி அடைகிறது. கடைசி முடிவு என்ன, அடிப்போம். இப்ப அடிக்கிறான்ல, இது மாதிரி மூசாவையும் அவருடைய சமூகத்தையும் அழித்து ஒழிப்பது,
பட்டையை திரட்டிக்கிட்டு விரட்டிக்கிட்டு போறான். மூசா நபியும் அவருடைய சகாக்களும் ஓடுகிறார்கள். எதுவரைக்கும் ஓட முடியும்? எவ்வளவு ஸ்ரீலங்கால ஓடுறோம். நீங்க எந்த பக்கம் கல்லெலியில இருந்து ஓட ஆரம்பிச்சு நேர கொழும்பு பக்கம் வந்தா கொழும்பு கோல் ஃபேஸ் இருக்கும், அல்லது கண்டி ரோட்ல போட்டு அடுத்த பக்கம் ஓடி போனா கடைசியில் சம்மாந்தூர்ல இல்லாட்டி அக்கரைப்பத்து கடல்ல தான் போய் நிப்பிய, அல்லது சரி மன்னார் பக்கம் போகும்னா அங்கேயும் கடல் தான். எங்க போனாலும் இது ஒரு தீவு, ஒரு தூப்பத்தில் இருக்கிறோம். எங்க போனாலும் நம்ம போய் எங்க கடைசியில் போய் நிற்போம்? கடலுக்கு முன்னாடி போய் நிற்போம். சரி தீவே இல்லாத ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஓடினாலும் கடைசிக்கு கடல் தான். எங்கேயாவது கடல்ல முடியணும்ல. இவரை துரத்தி வந்தா கடைசியில கடலுக்கு முன்னாடி மூசா நபியும் தன்னுடைய சகாக்களும் நிற்கிறார்கள். இப்ப கொஞ்சம் ஈமான் ஆட்டம் காணுகிறது. ஈமான் கூடும் குறையும் இல்ல, அந்த கூடு குறைய வரும். எப்படி வருது? மூசா நபியை பார்த்து மூசா நபியினுடைய சகாக்கள் சொல்லுகிறார்கள், மூசாவே உங்களை நபி என்று ஏத்துக்கிற சொன்னீங்க, ஏத்துக்கிட்டோம். உங்களை பின்பற்ற சொன்னீங்க, பின்பற்றிட்டோம். நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். கடைசியில கடலுக்கு முன்னாடி கொண்டாந்து விட்டுட்டியப்பா. இப்ப என்ன ஆயிடுச்சு? கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறோம். இப்படி போனோம்னா கடல்ல விழுந்து சாகணும். ஏன்னா முன்னுக்கு ஒரு கப்பலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபிரௌன் படையோட நிக்கிறான். ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், டெத் கன்ஃபார்ம். சாகுவது, மரணிப்பது கன்ஃபார்மா இல்லையா? இங்க ஒன்னோ கடல்ல விழுந்து சாக போறோம், இல்லன்னா இங்க விழுந்து சாக போறோம். யா மூசா இன்னால முதுரக்கூன், மூழ்கி சாக போகிறோம், அவ்வளவுதான். அந்த நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். அதுதான் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? மனைவிக்கு உடம்பு முடியல, கல்லலியா ஹாஸ்பிட்டல பார்த்தாச்சு, பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாச்சு, கொழும்பு ஜெனரல் வரைக்கும் கொண்டு போயாச்சு. ஒருத்தர் சொல்லுவார், இந்தியாவில் எப்பளவுக்கு கொண்டு போய் பாருங்க. அப்போ வந்து சொல்லுவார், இன்ஷா அல்லாஹ் எப்பளவு கொண்டு போனா சரி அல்லாஹ் லேசாக்கிடுவான். அங்க என்ன முதன்மையில இருக்கு தெரியுமா? எப்பளவு தான் முன்னுக்கு இருக்கு நமக்கு, ரெண்டாவது அல்லாஹ் லேசாக்கிடுவான். முதல்ல எது வரணும்னா எப்பளோ போனமோ இல்லையோ அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் லேசாக்கிடுவான். முதல்ல அல்லாஹ் மீதான நம்பிக்கை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அசாவுடைய பேர்ல இந்த பகுதி அவங்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, முதலில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் போய் ஒரு வீடியோவை பார்க்க முடியும். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள், 2 நாட்களுக்கு முன்பதாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல்ல ஒரு 4 பசங்க ராசாவினுடைய போராளிகள், சோல்ஜர்ஸ். அதுக்கெல்லாம் யாரும் அச்சப்பட தேவையில்லை. சில பேர் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை, நான் இந்த பேரை குறைவாக ஏன் பயன்படுத்துறேன்னு கேட்டா, லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. லைவ்ல இந்த பேர் வந்தாலே அந்த வீடியோவை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்காக அந்த பேரை சொல்லாம நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய எல்லா வீடியோக்கள்லையும் கடந்த ஒரு 6 மாதங்களாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற பேரை தான் பயன்படுத்துறோம். ஏன்னா நிஜமான பேரை பயன்படுத்தும் போது அந்த பேரை பயன்படுத்தினால வீடியோ ரிமூவ் பண்ணுவான். அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதுக்காக சொல்றேன். மற்றபடி பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதையோ, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை ஆதரிப்பதையோ, ஹமாஸுடைய பெயரை சொல்வதையோ, அந்த தலைவர்களுடைய போட்டோக்களை பயன்படுத்துவதையோ நம்ம நாட்டில் யாரும் தடுக்க முடியாது. நம்ம பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறோம். பாலஸ்தீன மக்களை போராளிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் சட்டன்காமி தான், போராளிகள் தான், திரஸ்தவாதிகள் இல்லை என்பதை எல்லோரையும் விட உச்சமாக பேசியவர்கள் தான் இன்றைக்கு நாட்டிலே ஆட்சியிலும் இருக்கிறார்கள். அதனால் டோன்ட் வரி. இந்த கவர்மெண்ட் தான் பாலஸ்தீனத்திற்காக இஸ்லாமியர்களை விட அதிகமாக இந்த நாட்டிலே போராடியவர்கள். இன்றைக்கும் அவர்கள் அதே கருத்தில் இருக்கிறார்கள், அதிலே மாற்று கருத்தில். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, இந்த பாலஸ்தீனத்தை ஆதரிச்சுட்டு அது நடந்துருமோ இது நடந்துருமோ அந்த பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள். நிற்கும் போது இந்த மூசாவினுடைய அசா என்கிற பெயரை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக. இன்ன ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், என்னை கைவிட மாட்டான். மூசா நபி ஆழமாக நம்பினார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று. மூசா நபிக்கு தெரியும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று, அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனா எப்படி காப்பாற்றுவான்னு அவங்களுக்கும் தெரியாது. கடலை பிளந்து காப்பாற்றுவான்னு அவங்களாவது நம்பியிருப்பாங்களா? யோசிக்க. ஏன்னா கடலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். அது எப்படி கடல்? அது கடல். அது அல்லாஹு தஆலா கடலை பிளந்து மூசாவே போங்கன்னு சொல்லி அனுப்பினான். கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம். கற்பனை பண்ணி பாருங்க, கடலுக்குள்ள தண்ணி 2 பக்கம் இருக்கு, தொட்டு பார்த்தா தண்ணி இருக்கும். கடலை பிளந்து விட்டுருக்கான் போங்கன்னு சொல்லி. இதை பார்த்துட்டு தான் பின்னாடி ஃபிரௌனும் வந்தான். வரும்போது சூப்பரா இருக்கு, ஹைவே போட்டோ மாதிரி இருக்குது, கொஞ்சம் போவோம்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடி வந்தான். வந்ததுல நடந்தது என்ன? மூழ்கடிக்கப்படுகிறான். அப்பொழுது ஃபிரௌன் சொல்லுகிறான், நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்வது தப்பிப்பதற்காக, ஈமானுக்காக அல்ல. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஆல் ஆன வகது அசைத கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். எப்பா இப்பதான் புத்தி வந்துச்சா? ஏண்டா இப்பதான் உனக்கு மூளை தரப்படுதா? ஆல் ஆன வகது அசைத கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபசாதுகளை எல்லாம் பண்ணி, எல்லா அநியாயத்தையும் பண்ணி, நபின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளாம அவரையே கொல்வதற்கு துணிந்து விட்டு, இப்ப கடல்ல மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறாய். உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இறைவனுடைய தீர்ப்பு. என்ன பார்க்கணும்னு சொன்னா, அந்த சகோதரர்கள் இந்த நம்பிக்கையில் பல பழக்கப்பட்டவர்கள், பயிற்றப்பட்டவர்கள். அதனால்தான் ஷேக் யஹியா, ஜெனரல் யஹியா
மிகப்பெரிய தளபதி. நீங்க இப்படியான ஒரு ராணுவ தளபதியை 2 வாரங்களுக்கு முன்பதாக ரஷ்யா பிளஸ் பெலாரஸ்ல ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஷேக் ஜெனரல் யஹியா அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். அவருடைய கொல்லப்பட்டு ஷஹீதாயிட்டாரு. அவர் எழுதிய புத்தகம் செய்யப்படுகிறது ரஷ்ய மொழியில. இப்ப யுத்தம் உச்சத்துல நடக்கிற டைம்ல வெளியீட்டாளர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஏன் இந்த புக்கை வெளியிடுறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ரஷ்யாவில் நிறைய ராணுவ தளபதிகளை பார்த்து விட்டோம். அதே மாதிரி அமெரிக்காவோட நடந்த யுத்தங்கள்ல ராணுவ தளபதிகளை பார்த்து விட்டோம். எத்தனையோ ராணுவ தளபதிகளை எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் இப்ப கூட ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்குது, தளபதிகளை பார்த்து விட்டோம். ஆனால் அரபுலகம் மீட்சி பெற வேண்டும் என்றால் யஹியா சின்வாரை போன்ற ஒரு தலைவன் இருந்தால் மாத்திரம்தான் அரபு தேசங்கள் மீட்சி பெற முடியும். அந்த அளவுக்கு முழு திட்டமிடலையும் அழகாக பண்ணியவர் ஷேக் ஜெனரல் யஹியா சின்வார். இஸ்மாயில் ஹனியா அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. ஈரானுடைய அதிபர் ஜனாதிபதியாக மசூத் பெசக்ஷியன் பதவியேற்கிற அன்றைக்கு தான் ஈரானுக்குள்ள புகுந்து அட்டாக் நடக்குது. அதுல இஸ்மாயில் ஹனியா அவங்க கொல்லப்பட்டுறாங்க. அடுத்த தலைவர் யாரு என்று உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது நான் தான் அடுத்த தலைவர் என்று காசாவினுடைய சிங்கமாக கர்ஜனையோடு வெளியே வருகிறார் ஷேக் யஹியா அவர்கள். திரும்ப திரும்ப சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், எனக்கு நிறைய நோய் இருக்கிறது, நான் ஒரு நோய்வாய்ப்பட்ட உடம்போடு தான் இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிற பிரார்த்தனை என்னவென்றால், இறைவா இந்த நோயிலே என்ன மரணிக்க செஞ்சிராத, காசாவினுடைய யுத்த களத்தில் ஒரு ஷஹீதாக ஆக்கிவிடு என்றுதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் இந்த யுத்தங்கள் எல்லாம் இல்லாத நேரத்தில் அளித்த பேட்டிகள், அவருடைய மரண நேரத்தில் வெளியாகிய காட்சிகளை பார்த்திருப்பிய. அப்ப யுத்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வர்றாரு. எந்த ஜெனரலும் அப்படி வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அந்த யுத்த காலத்தில் எங்கேயாவது வந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, அங்கே போய் அடி, இங்கே போய் அட்டாக் பண்ண, அப்படி சொல்லுவாங்க. ஆனால் காசாவினுடைய எல்லா தளபதிகளும் களத்தில் கொல்லப்பட்டார்கள், வேறு எங்கும் கொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்த நடைமுறையே அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமாக எந்த நாட்டையும் அபகரிக்கவில்லை, யார் மீதும் போர் தொடுக்கவில்லை, நியாயத்திற்காக மாத்திரம் சண்டையிட்டார்கள், யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தங்களில் கூட பல விதிமுறைகளை உருவாக்கினார்கள். அந்த விதிமுறைகளை இன்றைக்கு இருக்கிற ஐநாவினுடைய யுத்த விதிமுறைகளில் கூட கிடையாது. அவ்வளவு விதிமுறைகள். யுத்தத்தில் குழந்தைகளை கொல்லாத, பிள்ளைகளை கொல்லாத, மரஞ்செடி கொடிகளை அழிக்காத, மதகுருமாரை அழிக்காத, பல நிபந்தனைகள் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்லாம களத்தில் கள தளபதியாக இருப்பார்கள். உஹது யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் உடைபட்டது என்று நிறைய பயான்களை நம்ம கேட்போமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளித்துக் கொண்டிருந்த ஒரு தளபதியாக இருந்திருந்தால் பல் உடைபட்டிருக்குமா? களத்தில் நிற்பாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் இரவு நேரம், காரிருள் நேரம். நம்ம இப்ப கரண்ட் போனா கூட அங்கங்க வெளிச்சம் வரும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மின்சார செயல்பாடுகள் இல்லதானே. காரிருள் நேரம், எல்லோருமே மயான அமைதி தூக்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெரும் சப்தம் கேட்டு, சத்தத்தை கண்டு அத்தனை பேருமே பயந்துட்டாங்க. யாரும் அந்த டைம்ல ரோமர்கள் மதீனா மேல படையெடுத்து வந்துருவாங்களோ என்கிற பயம் இருக்கிற காலகட்டம். யாரோ நம்ம மேல இத்தாலியை சேர்ந்தவங்க யாராவது படையெடுத்து வர்றாங்கன்னு பதறிக்கிட்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் தளபதிகள் அத்தனை பேரும் வீட்டை விட்டு விரண்டு வெளியே ஓடி வந்து எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கன்னு தேடுறாங்க. ஏன்னா தளபதி முக்கியம், தளபதியை தேடுறாங்க, தளபதியை காணோம். அத்தனை பேரும் இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. தேடிக்கொண்டிருக்கும் போது வேகமாக இருட்டுக்குள்ள இருந்து அப்படி கிழிச்சுக்கிட்டு ஒரு குதிரை வந்து நிக்குது. குதிரையை பார்த்தா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குதிரைக்கு கடிவாளம் கூட கிடையாது. குதிரையை கண்ட்ரோல் பண்ணணும்னா கடிவாளம் இருக்கணும். அது கார் இல்ல, அது ஒரு மெஷின் கிடையாது, உயிரோட இருக்கிற ஒரு ஐட்டம். அதுக்கு கடிவாளம் இருந்து இழுத்து மூக்கணாங் கயிறு இருக்கணும். அப்படி இழுக்கலாம் அந்த வழியில தான் திரும்பும், எல்லாத்தையும் பண்ணும். அந்த மாதிரி இருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த வேகமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரை வந்து நிற்கிறது. யார் என்று பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துள்ளி குதிச்சு கீழே இறங்குறாங்க. இறங்கி சொல்றாங்க, டோன்ட் வரி, பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் நம்ம மேல படையெடுத்து வரல. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் காட்டி தந்த தளபதிக்கான பண்புகள். தளபதி ஸ்பாட்ல நிக்கணும். அத்தனை பேரும் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தளபதி எங்க இருந்து வர்றாரு, என்ன பிரச்சனைங்கிறத போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து சொல்றாரு, டோன்ட் வரி, போய் எல்லாரும் தூங்குங்க, நல்லபடியா இருங்க, நான் போய் பார்த்து வந்துட்டேன். ஆனா கடிவாளம் கூட மாட்டப்படாத குதிரையில் போய் வருகிறார்கள் என்றால் அதை கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2015 என்று நினைக்கிறேன், அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸுக்கு படிப்பதற்காக ஒரு மேகசின் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவுடைய ராணுவம் படிக்கிறதுக்காக வெளியிடப்பட்ட ஒரு மேகசின். அந்த மேகசின்ல முழுவதுமாக தொகுக்கப்பட்டிருந்த செய்தி என்ன தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யுத்த தந்திரம். 2015 2005 என்று நினைக்கிறேன். 2005ங்கிறது 2000 தாண்டிட்டோம். அவங்க ஆப்கான் வார பார்த்துட்டாங்க,
வியட்நாம் வார பார்த்துட்டாங்க, அதுக்கு பிறகு ஈராக் வார பார்த்துட்டாங்க. அமெரிக்கா பண்ணாத யுத்தமா? அவ்வளவு யுத்தத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு 2005 ஒரு புக்கு போடுறான், ராணுவம் படிங்கன்னு கொடுக்குறான். என்ன புக்கு பேரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யுத்த தந்திரங்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்த தந்திரம் 2005 உனக்கு ஏன் தேவைப்படுது? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரமல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர் மாத்திரமல்ல, ஒரு மிகச்சிறந்த ராணுவ தளபதி. அதை முன்னுதாரணமாக கொண்டவர்கள். ஏன்னா இதை பார்க்கும்போது எனக்கு சில நேரங்களில் நான் கவலைப்படுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இலங்கையினுடைய ஒரு ஆலிம், யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, ஒரு ஆலிம், அவர் PhD முடிச்சவர். இதுக்கு மேல சொன்னா யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிறதுக்காக விஷயத்தை மட்டும் சொல்ல வர்றேன். அவர் ஒரு செய்தியை எழுதுகிறார் தன்னுடைய முகநூல்ல. இந்த காசாவினுடைய அழிவுக்கு காரணம் என்னன்னா இந்த பண்ணின இந்த அநியாயம் தான், இவர்களுடைய இந்த சித்தாந்தங்கள் தான் காரணம் அப்படின்னு எழுதுறாரு. எழுதுற யாருக்கும் எழுத முடியும், ஆனா களத்தில் நின்று போராடி பார்க்க வேண்டும், அந்த மக்களுக்காக நின்று பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல அடிமைகளாகவே இருந்து பழகிவிட்டால் அவர்களை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் அக்டோபர் 7ஆம் தேதி இதை ஆரம்பிக்கல. பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை கொண்டு வந்து உருவாக்கிட்டு இஸ்ரேலை தனி நாடுன்னு அறிவிச்சிட்டான், பாலஸ்தீனத்தை தனி நாடுன்னு அறிவிக்கல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் எங்க நாட்டை தந்துருங்க, சரி பிடிச்சதை பிடிச்சிட்ட ஒரு பகுதியை நீ இஸ்ரேல் என்று வச்சுக்க, எங்க நாட்டையாவது எங்களுக்கு தாண்டு கேட்கிறான். அப்படி கேட்கிற மக்களை எப்படி நாம் பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அல்லது அவர்களால் தான் பிரச்சனை ஏற்பட்டது என்று யாராவது சொல்ல முடியுமா? இத்தனை நாட்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சில நாடுகள் மாத்திரமே உதவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் ஆயுத ரீதியாக உதவுகிறார்கள். அதே மாதிரி ஈஜிப்டினுடைய சில உதவிகள் அவர்களுக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் அவர்களுடைய முழுமையான ராணுவ செலவீனத்தை கத்தார் தான். கத்தாருக்கு அடிச்சதெல்லாம் சும்மா எல்லாம் அடிக்கல, அடிச்சதுக்கு பின்னாடி பல விஷயம் இருக்கு. அதுக்கான ஒரு காரணம் என்னன்னா அவருடைய ராணுவத்துக்கு செலவு, அந்த செலவீனத்தை ஈடுகட்டுவது மாசம் கத்தார் தான் ஈடுகட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்ப இவ்வளவு வேலையும் கத்தார் செய்யறதுனால கத்தாருக்கு அடிப்போம் அடிச்சான். அவ்வளவு அடிச்சு ரோசம் வரல அரபு நாடுகளுக்குங்கிறது இரண்டாவது. ஆனால் கத்தர் இப்படி ஒரு நலவையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டு விட்டார், ஷேக் ஆரூரி கொல்லப்பட்டு விட்டார், ஜெனரல் யஹ்யா கொல்லப்பட்டு விட்டார், அதைத் தொடர்ந்து முகமது சின்வார் கொல்லப்பட்டு விட்டார், ஷேக் முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்படி பல தலைவர்களை காசா இழந்தது. கடைசியாக இழந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஷேக் அபு உபைதா அவர்கள். அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டுட்டாரா என்பது 100% இன்னும் தெரியல. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மேபி அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு இடத்துக்கு ஏன் வர்றாங்கன்னு சொன்னா, அவர் இருந்திருந்தா இப்ப வெளியில வந்திருப்பார். ஒரு கூஃபியா ஒன்று, ரெட் கலர் கூஃபியா ஒன்று முகத்தில் கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து எப்பயும் பேசுவாரு. உலகம் முழுவதும் விட இஸ்ரேலை விட ஃபேமஸ் ஆனவர் யாருன்னு கேட்டா ஷேக் அபு உபைதா. ஒரு தனி மனிதனுடைய குரலுக்கு ஜியோனிசமும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஆட்டம் கண்டு வந்தது என்று சொன்னால் அது அபு உபைதாவினுடைய குரலுக்கு. ஏன்னா அவர் தான் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல இத்தனை அட்டாக் பண்ணியிருக்கிறோம், அடுத்து இதை பண்ண போறோம், இந்த மாதிரி நடந்திருக்குங்கிற செய்தி அவர் தான் வந்து சொல்லுவார். உண்மையிலே அபு உபைதாவினுடைய இயற்பெயர் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அவர் உண்மையான நிஜ பேர் என்னன்னு தெரியல, குன்னியத்து. அபு உபைதா என்பது ஒரு நபித்தோளுடைய பேரில் அவர் வச்சுக்கிட்ட குன்னியத்து. அபு உபைதா என்று மட்டும்தான் தெரியும். 2005 இருந்து அபு உபைதாவை அபு உபைதா என்று தெரியும். அவருடைய கண்ணை அத்தனை பேருக்கும் தெரியும். நிஜமான அபு உபைதா யார் என்று தெரியவில்லை. அது கூட ஒரு பெரிய தியாகம். ஏன் தெரியுமா? 2005 இருந்து 2025 வரைக்கும் ஒரு 20 ஆண்டுகள் ஒரு மனிதன் தன்னுடைய அடையாளத்தை காட்டாமலேயே வாழ்வது என்பது சாத்தியமா? ஆனால் அந்த ஆள் வாழ்ந்திருக்காரு. ஏன்னா அவர் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய அத்தனை அறிவித்தல்களையும் வெளியே வந்து சொல்வார். அவரையும் நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிக்கிறது. அதே நேரத்தில் காசாவுக்கு ஆதரவாக யுத்த களத்திற்கு வந்தவர்கள் ஹிஸ்புல்லாவினர் லெபனான்ல இருந்து, அவர்களும் இந்த யுத்தத்தில் கடுமையான தாக்குதல்களில் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் கொல்லப்படுகிறார். அவருடைய ராணுவ தளபதி ஃபுவாத் ஷுக்கூர் கொல்லப்படுகிறார். இப்படி பலத்த இழப்புகள் தான். இழப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் தோற்றுவிட்டோமா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. நாம் ஆழமாக புரிய வேண்டிய ஒரு விவகாரம் என்ன தெரியுமா? நாளை எதுவும் நடக்கலாம். பத்ரிலே ஜெயித்தோம், உஹதிலே தோற்றோம், ஹுனைனிலே ஆரம்பத்தில் தோற்றோம், பிறகு ஜெயித்தோம். நாளை எதுவும் நடக்கலாம். யுத்த களத்தில் நாம் ஜெயிக்கத்தான் வேண்டும் என்பது விதி அல்ல, அது அல்லாஹ் நியமிக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய நியமனத்தில் இருப்பது. ஜெயிக்கலாம், தோற்று போகலாம். பாலஸ்தீனம் வெல்லலாம், தோற்று போகலாம். இந்த நிமிடம் வென்றார்களா, தோற்றார்களா? அதை தெரியணுமா இல்லையா? ஏன்னா இத்தனை தியாகங்கள், இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு அவர்கள் ஜெயித்தார்களா, தோற்றார்களா என்றால், நேற்று கூட அவர்களுடைய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளுடைய அரபு தொகுப்பு ஒன்றை அல் ஜசீரா வெளியிட்டிருந்தது. இதுல இந்த அல் ஜசீரா பத்தியும் சொல்லணும். ஏன்னா நம்ம
இஸ்லாமியர்கள், குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் இன்று வரை புரியாத ஒரு இன்னொரு பகுதியும் என்னன்னா, இந்த ஊடகத்தினுடைய வலிமை. மகாதிர் முகமது இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, மலேசியாவினுடைய உருவாக்குனர் என்று சொல்லுவார்கள். இந்த மகாதிர் முகமது திரும்ப திரும்ப சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, 21ஆம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல, ஊடகங்கள் என்று சொன்னார். இப்ப நாம வாழுகிற இந்த காலகட்டத்தை ஆள்றது யாரு? ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் இன்ஸ்டாகிராமும் டிவியும், இதுதான் யூடியூபும், இதுதான் ஆண்டுகிட்டு இருக்குது. அதுல உருவாகிறது தான் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் தான் பலம் மிக்கது என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கை முஸ்லிம்கள் நாம் புரியவும் இல்லை, மியன்மர் முஸ்லிம்கள் புரியவும் இல்லை, ஆப்கன் முஸ்லிம்கள் புரியவும் இல்லை, பாகிஸ்தான் முஸ்லிம்கள் புரியவும் இல்லை, அரபு நாட்டு முஸ்லிம்கள் புரியவும் இல்லை. அரபு நாட்டுக்கு இருக்கிற காசுக்கு எவ்வளவோ செய்யலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவன் கத்தார்காரன் மாத்திரம் தான். புரிஞ்சதுனால உருவானதுதான் இந்த அல் ஜசீரா என்கிற ஊடகம். இன்றைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒரு பக்கம், அல் ஜசீரா மாத்திரம் ஒரு பக்கம். அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், அருள் என்ன தெரியுமா? இந்த அல் ஜசீரா என்கிற ஒரு ஊடகம் மாத்திரம் இல்லாது இருந்திருந்தால் இன்னைக்கு நிலைமை என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம காசாவினுடைய தியாகிகளை பற்றி பார்க்கும்போது அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் அவர்கள் ஒரு விதத்தில் வேறு ஒரு விதமான தியாகம். இந்த நிமிடம் வரைக்கும் 246 அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக அனஸ் கொல்லப்படுகிறார். அனஸினுடைய மனைவி பயான், அவங்களோட பேர் பயான், மனைவி ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. கணவனுடைய ஜனாசாவை பார்த்து அழுகிறார். அழுதுட்டு ஒரு செய்தியை சொல்றா. என்ன செய்தியை சொல்றான்னா, அனஸ் வந்தார், 2 நாட்களுக்கு முன்பதாக மனைவியை பார்க்கிறதுக்கு போறாரு. காசாவில் லைவ் அப்டேட் என்ன நடக்குதுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருந்தார். 8 தடவை அட்டம்ப்ட்ல தப்பினார். 8 தடவை அட்டாக் பண்ணினாங்க அனஸுக்கு, அவரை கொல்றதுக்கு. அவர் பத்திரிகையாளர், கேமராவில் நின்று பேசுறவர். ஆனா 8 தடவை தப்பிச்சார் அல்லாஹ்வோட உதவியில. 9வது அட்டம்ப்ட்ல கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டதற்கு பிறகு அனஸினுடைய அந்த உருவமே சிதைந்து போய் இருக்கிறது, உடல்களே. அந்த ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அனஸினுடைய மனைவி அல் பயான் அவங்க பேசுறாங்க. அல் ஜசீரா அரபி அதை ஒளிபரப்பு செஞ்சிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவருடைய 2 நாட்களுக்கு முன்பதாக என்னை பார்க்க வந்தார். வந்து பாலஸ்தீனத்தினுடைய மிக அற்புதமான ஒரு பாடலை எனக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டே வந்தார். 1 மாசத்துக்கு பிறகு வைஃபையும் பிள்ளையும் பார்க்க போறாரு. அவரோட வைஃபும் பிள்ளையும் எங்க இருக்கிறாங்கிறது அவருக்கும் இன்னும் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் பார்க்க போறாரு. ஒரு பாட்டொண்ட படிச்சுக்கிட்டே வந்தாரு. என்னை கட்டி அணைத்து கொண்டார் மனைவி. கட்டி அணைத்ததற்கு பிறகு அந்த சின்ன ஒரு கூடாரம், அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருந்தது. அதை ஓரமா வச்சுட்டு அப்படியே பூமியில தரையில கிடந்து அப்படி 2 கைகளையும் விரித்து வைத்து அப்படியே தூங்கினாரு. ஒரு பெருமூச்சு விட்டாரு. பெருமூச்சு விட்டு அப்படி தூங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு என்ன சொன்னாருன்னா, ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு தான் உன் வீட்டுக்கு இப்படி வந்து இப்படி தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு பிறகு இப்படி கிடைக்குமோ என்பது எனக்கு யதார்த்தமா பேசுறாரு. எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய மரணங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இனி பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளவுக்கு பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்கேஸ் இந்த யுத்தத்தில் நானும் கொல்லப்பட்டு விட்டால், 8 தடவை தப்பிச்சிட்டேம்மா, அல்லாஹ்வுடைய அருள், இனிமேலும் தப்பிப்பேன்னு சொல்ல தெரியல. இன்கேஸ் கொல்லப்பட்டு விட்டால் நான் செத்துட்டேன்னு கையால் ஆகாத மாதிரி இருந்துராத. என்னுடைய 2 பிள்ளைகள் உன் பொறுப்பில் இருக்கிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. இந்த 2 பிள்ளைகளையும் ஒழுக்கமாக கண்ணியமாக வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இது எல்லாம் உன்னிடத்தில் தான் ஒப்படைக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஹீரோவாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் அசிங்கமானவனாக, பிழை செய்தவனாக, குற்றவாளியாக நான் வாழ்ந்ததில்லை. உனக்கு முன்னாடி நான் அப்படி வாழ்ந்ததில்லை. எல்லாத்தையும் சும்மா யதார்த்தமா பேசுறாரு. ஏன் யதார்த்தமா பேசுறாருன்னா, கல நிலவரம் அப்படித்தான் இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே குண்டு வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சொல்லிவிட்டு உன்னோட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசிக்கிட்டு இருந்துட்டு போனவர் 2 நாள்ல கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தி வருகிறது. அனஸினுடைய செய்தி முழு ஜேர்னலிசத்தையும் உலுக்கிய ஒரு செய்தி. கொல்லப்படையினா அவர் திட்டமிட்டு அடிச்சாங்க. காசாவில் இருந்து இந்த செய்திகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார். அதே போன்று அபு துஹ்து, அவர் தற்போது காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார், கத்தாருக்கு போயிருக்கிறார். அபு துஹ்துடைய முழு குடும்பமும் சிதைக்கப்பட்டு விட்டது, கொல்லப்பட்டு விட்டது. ஷேக் இஸ்மாயில் ஹனியா, பாலஸ்தீனத்தினுடைய பிரதமராக இருந்து கொல்லப்பட்ட 1வது தலைவர். இஸ்மாயில் ஹனியாவினுடைய நெருங்கிய உறவுகள் என்று சொல்லி அவருடைய 4 பிள்ளைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய மனைவிமார் 2 பேர் இருக்கிறாங்க, மீதி 2 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி அவருடைய பேரப்பிள்ளைகள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இஸ்மாயில் ஹனியாவினுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்கிற அந்த நெருங்கிய வட்டத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் 80 பேர் இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பார்த்து பார்த்து தூக்கினாங்க. அதுல அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களை பார்த்து தூக்கினா. ஏன்னா இந்த செய்தி வெளியே வருகிறது. ஏன்னா பொய் செய்தியை இவ்வளவு காலமா சொல்லி பார்த்தா பொய் எல்லாருக்கும் விளங்கிருச்சு. ஒரே ஒரு அல் ஜசீரா நின்னுக்கிட்டு அத்தனையும் அடிச்சு உடைச்சுக்கிட்டே இருக்கிறான், இங்கிலீஷ்ல அடிக்கிறான். யூரோப் இந்த அளவு ஆட்டங்கானதே
ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஐநாவினுடைய ஜெனரல் அசெம்பிளியில் அறிவிப்போம்னு சொல்றான். ஆனா இதே ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் ஒரு மாதங்களுக்கு முன்பதாக அதெல்லாம் பண்ண முடியாத, நாங்க எப்ப இஸ்ரேல் பக்கம் தான்டாரு அப்படி சொன்னவர் ஒரு மாசத்துக்கு பிறகு பாலஸ்தீன பக்கம்னு வந்து நிக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தினுடைய அல் ஜசீராவின் தாக்கம். அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போய் ஏதென்ஸ்ல மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆஸ்திரேலிய தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு அனுமதி கேட்கிறாங்க. போலீஸ் அனுமதி மறுக்கிறது. அனுமதி மறுத்ததுதான் காரணம். அன்றைக்கு இரவு ஆஸ்திரேலிய தலைநகரில் இருக்கக்கூடிய பிரபலமான பாலத்தில் 3.5 லட்சம் மக்கள் ஒன்று திரண்டார்கள். ஜூலியன் அசாஞ்சே உட்பட. இந்த ஜூலியன் அசாஞ்சே பேரு நிறைய பேருக்கு மறந்துருச்சு. அமெரிக்காவினுடைய நிறைய ரகசியங்களை விக்கிலீக்ஸ் என்கிற பேர்ல வெளியே கொண்டு வந்தவர் இவர்தான். ஜூலியன் அசாஞ்சே நேரடியாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்கிறார். லட்சக்கணக்கான மக்கள், முஸ்லிம்கள் கிடையாதுங்க, கொஞ்சம் பேர் தான் முஸ்லிம்கள், அத்தனை பேருமே ஆஸ்திரேலியாவுடைய நான் முஸ்லிம் சகோதரர்கள், மற்ற மதத்தை சேர்க்கிறவர்கள், யூதர்கள் எல்லோருமே வருகிறார்கள். காசாவுல யுத்தத்தை நிப்பாட்டி. அன்றைக்கு ஈவினிங் அரசாங்கம் அறிவிக்குது, நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலாம்னு கன்சிடர் பண்றோம். 3 நாளைக்கு பிறகு சொல்றான், பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம். ஆட்டம் காண்பதற்கு காரணமாக இருந்தது அல் ஜசீராவின் உண்மை செய்தி. அதை பார்த்த மக்களுடைய எழுச்சி. அந்த ஊடகத்தை மிக தெளிவாக கத்தர் பயன்படுத்துகிறது. அமெரிக்கா ஈராக் வார் நடந்துகிட்டு இருக்கல, அப்ப இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இப்ப இருக்கிற கத்தர் அமீருடைய தகப்பனாருக்கு கால் பண்றாரு. பிபிசில இந்த ஹிஸ்டரியை படிக்க முடியும். கால் பண்ணி சொல்றாரு, இந்த வார்ல நாங்க நிறைய இலக்குகளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா உங்க அல் ஜசீரா வந்து எல்லாத்தையும் உடைக்குது, லாக்கெல்லாம் உடைச்சுக்கிட்டே வர்றீங்க, அல் ஜசீராவை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆளு கொஞ்சம் பிரேவான ஆள் தான். இப்ப இவங்க இந்த ராஜதந்திர ரீதின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப பிரேவா ஒரு பதில் சொன்னாரு. என்ன பதில் சொன்னாருன்னா, மிஸ்டர் பிரசிடென்ட், ஜனாதிபதியே, உங்க நாட்டுல CNN கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நான் சொன்னா கேப்பீங்களான்னு கேட்டாரு. CNN கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னா நீங்க கேப்பீங்களா? CNN எவ்வளவு போய் சொல்றான், கேட்க மாட்டீங்கல்ல. அது மாதிரி உங்க பாஷையிலே நான் சொல்றேன், ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீடத்தை நாங்க கொடுக்கிறோம், பத்திரிகை சுதந்திரம் அப்படித்தானே சொல்லுவாங்க. எதாச்சும் பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அல் ஜசீராவில் என்ன வரணும் வரக்கூடாதுன்னு நாங்கள் தீர்மானிக்கிறது இல்லை, அங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் தான் தீர்மானிக்கிறாங்க, அவங்க வெளியிடுறாங்க. அதைத்தான் இப்பயும் செஞ்சாங்க. பத்திரிகை சுதந்திரம். எல்லா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தொலைக்காட்சிகள், CNN, BBC, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அதே மாதிரி NBC, இப்படி பெரிய பெரிய தொலைக்காட்சிகளில் வேலை செஞ்ச பெரிய பெரிய பத்திரிகையாளர் இருப்பான்ல, எல்லாரையுமே லட்சங்களை கொடுத்து வாங்கினாங்க, டாலர்கள். காசு இருக்குது, என்ன விற்கிற காசு, என்னைய தாண்டி அவங்க விற்கிறதெல்லாம் முழுவதுமாக கேஸ் வித்த காசு தலைக்கு மேல இருக்குது. எல்லாரையும் வாங்கின, அந்த டிவியில் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு, $1 லட்சம், $3 லட்சம் மாசம் தர்றேன், போக்குவரத்துக்கு ஃபிளைட் தர்றேன், எல்லாம் தர்றேன், வா எங்கிட்ட வந்து வேலை செய். எல்லாரையும் எடுத்து போட்டு தான் அவங்க ஏதோ ஒரு வகையில மோப்ப முடிச்சிட்டாங்க. காசாவுல ஒரு யுத்தம் வரப்போகுது, அடுத்து ஏதோ நடக்கலாம், மோப்ப முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேரை காசாவுல இருந்து எடுத்தான். ஆயிரக்கணக்கான இளைஞர்களையும் இளம் பிள்ளைகளையும் எடுத்து ட்ரெயின் பண்ணினான். எதுக்கு ட்ரைனிங்? ஒரு யுத்தம் வந்தா களத்தில் நின்று தைரியமா செத்தாலும் பரவாயில்லைன்னு உண்மை செய்திகளை கொண்டு வரணும். நீ அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுத்து இறக்கின குரூப் தான் அது. 246 பேரு கொல்லப்பட்டதை கண்ணால பார்த்துட்டு 247வது நபர் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன நடக்கிறது தெரியுமான்னு லைவ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுங்கிறத அங்க இருந்து ஒருத்தன் லைவ்ல சொல்லி கொண்டிருப்பார். அல் ஜசீராவில் அந்த நாட்டு மக்களை எடுத்து ஜேர்னலிசம் ட்ரைனிங்கை கொடுத்து கேமரா ஆபரேட் பண்றது கொடுத்து, அதிலும் இணையதளமே இல்லாவிட்டாலும் எங்களுக்கு செய்தி வரணும். நேற்று 3 நாட்களாக நார்த் காசாவில் இணையதளம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செய்தி வருது, நார்த் காசாவிலிருந்து செய்தி வருகிறது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்கி கையில கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. அட்டாக் ஆரம்பிச்சதோட செய்தி வெளியே வர ஆரம்பித்தது. உண்மை செய்திகளை கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, இந்த நயா காட்டினது போதான்னு தெரியுமில்ல, பாம்பு காட்டின கதை. இந்த அதத்தரனையும் ஹிருவும் செஞ்ச வேலை கொஞ்சமா நஞ்சமா. போன மாசம் நம்ம நாட்டில இருந்து ஒரு 20 பேரை தேடி எடுத்திருக்கிறாங்க. எதுக்கு? இஸ்ரேலுக்கு கூட்டு போறதுக்கு. தேடி எடுத்து நீங்க 20 பேரும் வாங்க இஸ்ரேலை வந்து சுத்தி பாருங்க, ஃப்ரீ டிக்கெட், ஃப்ரீயா ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறான், அகாமடேஷன் ஃப்ரீ, நல்ல சாப்பாடு, 2 செல்ஃபி எடுத்துக்கலாம், அரச மரியாதையோட இஸ்ரேலுக்கு பயணம். 20 பேரை கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த 20 பேர் யாரு என்ன எல்லாமே வெளியே வந்திருக்குது. இப்ப அதத்தரனையினுடைய ஊடகவியலாளர்களும் ஹிருவினுடைய ஊடகவியலாளர்களும் அடக்கம். ஏன்னா இதை சொல்லி ஆகணும். இவங்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போனா அங்க போயிட்டு வந்ததோட ஒரு கடந்த வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஹிருவுல தெரனையில எல்லாம் எங்களுடைய பத்திரிகையாளர்கள் நேரடியாக யுத்த களத்திற்கு சென்றார்கள். எங்கடா போன? யாராவது போக முடியுமா யுத்த களத்துக்கு? இப்ப கூட நீங்க தந்தி டிவியை போய் பாருங்க. தந்தி டிவியில அவர பேரு நினைவில் ஒரு முஸ்லீம் ஊடகவியலாளர் இருக்கிறாரு. அந்த ஆளு பொய்ய கறந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த மத அடிப்படையில் முஸ்லிம் தான். ஆனா இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டா டிக்கெட்டை போட்டு அனுப்பி விட்டாங்க ஜெருசலத்துக்கு. ஜெருசலத்துக்கு போய் நபிகள் நாயகம் அவர்கள் நின்ற இடம் இதுதான்,
ஈசா அலை இறங்க போகிற இடம் இதுதான், அந்த ஆளா நினைச்சுக்கிட்டு கண்ட கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது, அங்கே அது நடக்கிறது இது நடக்குது. அப்படியே என்னன்னா அந்த பொய்யை ட்ரெயின் பண்ணின மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. அவ்வளவு அநியாயம் நடக்குது அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா போனதுல உருப்படியாக கொஞ்சம் உண்மையை சொன்ன ஒரு குரூப் இருக்குன்னா புதிய தலைமுறை போனது தமிழ்நாட்டில இருந்து. நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். புதிய தலைமுறையுடைய பத்திரிகையாளர் கார்த்திகேயன் போனார். போயிட்டு வந்து புதிய தலைமுறைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். எங்களை இஸ்ரேல் உள்ள விடவே இல்லை, நாங்க எதை ரெக்கார்ட் பண்ணினாலும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எடுத்து பார்த்துட்டு நாங்க ப்ரூஃப் பார்த்ததுக்கு பிறகு தான் போடணும். எங்களை வந்து சுதந்திரமாக செயல்படவே விடல. ஆனா காசா எப்படி இருக்கு தெரியுமான்ற உண்மை நிலவரத்தை கார்த்திகேயன் மட்டும் தான் சொன்னாரு. ஆனா இங்க இருந்து 2 பேர் போனாங்கல்ல, இவ்வளவு நாளா டாக்டர் ஷாஃபி முடிஞ்சு அல்லது ஈஸ்டர் அட்டாக் முடிஞ்சு இப்ப விக்கிறதுக்கு சரக்கு இல்ல, போவண்டா இஸ்ரேலுக்கு கிளம்பி போய் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. எப்படி வீடியோ? அங்க போய் கீழே உட்கார்ந்து சில கட்டிடங்கள் வெடித்து சிதறிய கட்டிடங்களை காட்டி அந்த பேனா பென்சில் எல்லாம் இருக்குதுங்க கீழே, பார்த்தீர்களா? குழந்தைகள் படித்த புத்தகங்கள் பேனாக்கள் அடிச்ச அடியில இந்த பிள்ளையெல்லாம் செத்து போய் இப்படி சென்டிமெண்ட் அதை கிரியேட் பண்றது. சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள்ட்ட போய் பாலஸ்தீனத்தை எதிரியா காட்டி இஸ்ரேலை நல்லதா காட்டுறதுக்காக என்னன்னா பாத்தீங்களா குழந்தை பிள்ளையெல்லாம் செத்துருக்கு அப்படின்ட்டு காட்சி உருவ அமைப்பை காட்டுறாங்க. அதுல ஒரு ட்ரோன் ஷாட் காட்டுவாங்க. இந்த ட்ரோன் ஷாட் இவங்க போய் எடுத்தது இல்லை, ஆல்ரெடி எடுத்தது. என்னன்னா அக்டோபர் 7 ஹமாஸ் உள்ள வந்து அடிக்கும் போது பாத்துங்க எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா? இல்ல பியூட்டி என்ன தெரியுமா? அக்டோபர் 7ஆம் தேதி உள்ள போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்கியது உண்மை, அதுல மாற்று கருத்தில் யாருமே அதை மறுக்கல. ஆனா தாக்கிய நேரம் அவங்க அதாவது அவங்களோட வெஹிக்கிள்ல போனாங்க, பாராஷூட்ல போனாங்க, பாராகிராஃப்ட்ல போனாங்க, போய் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. வந்ததற்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவத்திடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு, எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. என்னன்னு கேட்டா நம்ம ஆட்கள் மாட்டிக்கொள்வார்களோ என்கிற ஒரு நிலையை இஸ்ரேல் ராணுவ தளபதி எடுத்தால் அவர்களுடைய ஆட்களை அவர்களே கொல்ல முடியும். இது அவங்க ராணுவத்தில் எழுதப்படாத விதி. அந்த மெத்தேடை யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றாங்க? பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ள வந்து அடிச்சிட்டு ஆக்களை பணைய கைதியா பிடிச்சிட்டு போயிட்டான். போனதுக்கு பிறகு ஹெலிகாப்டர்ல பல இடங்களை அவனே ஷூட் பண்ணி அழிக்கிறான், குண்டு போட்டு அழிக்கிறான். அழிச்சு போட்டு அவங்க வந்து தான் அழிச்சதுன்னு சொன்னான். அதே ஏரியல் ஃபுட்டேஜ் அதே ட்ரோன் ஷாட்டை கொண்டு வந்து அதை தரன போடுறான். அன்றைக்கு இரவு நான் கால் பண்றேன் திலீப் ஜெயவீரக்கு, இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், கால் பண்ணி இப்படி ஒரு வீடியோ போடுறீங்களே, நாங்க பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக விடுதலை மாநாடு கொழும்புல நடத்தினா உங்களை கூப்பிட்டா வர்றீங்க, பாலஸ்தீனம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க, பாலஸ்தீனத்துல பாலஸ்டைனை பத்தி பேசினா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவுங்கிறீங்க, ஆனா உங்க சொந்த தொலைக்காட்சியில பாலஸ்தீன மக்களை தீவிரவாதிங்கிறீங்க, சட்டங்காமி என்று கூட சொல்லி இருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அவர்களை வந்து போராளிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம், கிறிஸ்தவாதி என்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க, பயங்கரவாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உண்மையிலேயே அவங்க பயங்கரவாதியா? நேம உழைத்துமா? எனக்கு இதை பத்தி எல்லாம் ஏன் இதை சொல்றேன்னா அவருக்கு தமிழ் நல்லா தெரியும், அது நாளைக்கு இதை போடக்கலாம், அவர் அதை பார்க்க நடந்ததை சொல்லத்தானே வேணும், அதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல தெரியாது, நான் அதுல தலையிடுறது இல்லை அப்படிங்கிறாரு. இருந்தா நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில திரும்ப கால் பண்றேன். ஒரு 13 நிமிடங்கள் எல்லாத்தையும் அழகா கேட்டுட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்படித்தானே ரஸ்மின், நாங்க வந்து மீடியா சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம். நான் திருப்பி என்ன கேட்டேன்னா, ஒரு சமூகம் அழிக்கப்படுவதை காட்டாமலே இருந்து கொண்டு இன்னொரு சமூகத்தின் மீது நடக்காத ஒரு தாக்குதலை நடந்ததாக சொல்லி செய்தி சொல்வதற்கு பெயர் ஊடக சுதந்திரமா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்ல அது எப்படின்னா அதெல்லாம் பேச வேணாம். ஒரு சமூகம் பாலஸ்தீனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்க பாலஸ்தீனத்துல இவ்வளவு அழிவு நடக்குது, இத்தனை பேர் கொல்லப்படுறாங்கன்னு டெய்லி காட்டுறீங்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாவது செய்தி போடுறீங்களா? ஒண்ணுமே செய்யல. திடீர்னு வந்து என்ன செய்றீங்கன்னு கேட்டா பாலஸ்டைன் மக்கள் வந்து இஸ்ரேல் காரனை கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு செய்தி போடுறீங்க. இதுக்கு பேர் தான் உங்களுடைய ஜேர்னலிச ஃப்ரீடமா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னாருன்னா, நான் நாளைக்கு இது என்னன்னு சொல்லி அடுத்த அப்டேட்டை பார்க்குறேன்னு சொன்னார். அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. நாங்கள் தேடி அளவுக்கு அவங்க போடுறதாக சொன்ன செகண்ட் எபிசோட் வரலை. நாங்கள் தேடி அளவில் வந்துச்சாண்டு யாராவது கண்டா சொல்லுங்க. ஆனால் நாங்கள் தேடி பார்த்த அளவில் அவங்க பார்ட் 2 ஒன்று போடுறதா சொன்னாங்க. அதை அவங்க போடலாம், அந்த கோரிக்கையை நாங்களும் வச்சோம். நீங்கள் பார்ட் 2 நிறுத்துங்க. பார்ட் 1 வந்ததாக போச்சு, பார்ட் 2 போட. ஏன்னா பெரும்பான்மை சமூகத்திட்ட பொய்யை கொண்டு போய் விதைச்சிடாதீங்க. எதுக்காக சொல்ல வர்றேன் தெரியுமா? ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்திலும் நம்முடைய சமூகம் பாதிக்கப்பட்டது, கொரோனா ஜனாசா எரிப்பின் நேரம் பாதிக்கப்பட்டோம். இந்த நேரங்களில் எல்லாம் பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது. அந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய நியாயத்தை சொல்வதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? பள்ளிக்கு கல்வி வீசிட்டாண்டு பள்ளி ஸ்பீக்கர்ல சொன்னோம்னா எல்லாருக்கும் கேட்டுருமா? கேட்காதுல்ல. பள்ளி தாக்கப்பட்டதை ஒரு ஊடகத்தில் சொல்ல வேண்டும், உங்கள் நியாயத்தை கொண்டு வர வேண்டும், வெளியில வந்து பேசணும். அல் ஜசீரா மாதிரி இல்லைன்னாலும் ஒரு குறைவான அளவுக்காவது நம்மிடத்தில் ஊடகங்கள் இருக்க வேண்டும். மகாத்திர் முகமது இதைத்தான் சொன்னாரு. இன்றைக்கு நிலைமையிலே அல்லாஹ்வுடைய அருளால் அல் ஜசீராவினுடைய முயற்சி மாத்திரம்தான் இத்தனை தளங்கள்ல கொண்டு போய்
இந்த செய்தியை சேர்த்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில இறுதியாக காசாவினுடைய வார்ல இனிமேல் இல்லைன்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நுழைஞ்சிட்டோம், இப்ப நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகிற கருத்து ஹீப்ரூல வந்ததை அரபுல போடுறாங்க. போடும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் நாம ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அவங்க சொல்றது நான் சொல்லல, இதுவரைக்கும் நடந்ததை வச்சு சொல்றாங்க நாங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கான 6 காரணங்கள்ல முதல் காரணமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த வார்ல எங்களுடைய ராணுவம் மனதளவில் வீழ்ந்து விட்டது. நாங்க வீழ்ந்துட்டோம், நாங்க டவுன், எங்களை எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ராணுவம் சண்டைக்கு போச்சுன்னா போக மாட்டேங்கிறான். ராணுவ தளபதி யுத்தத்தை நிறுத்த சொல்லுகிறார், அரசாங்கம் யுத்தம் செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்குது. மனதளவில் நாங்கள் வீழ்ந்து விட்டோம், எனவே எங்களுடைய ராணுவம் இதிலே ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை. காகிதத்தில் பேப்பர்ல எடுக்கிற முடிவுகளை களத்தில் எங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், இஸ்ரேலிய ராணுவம் இதுவரைக்கும் பிடிச்ச சண்டை எல்லாம் கிராமப்புறங்களில் நடந்தது. அப்படி ஓரமா நின்றுக்கிட்டு வான்வழியா தாக்குதல் நடத்தினோம். இப்ப நாம காசா சிட்டிக்குள்ள போறோம். காசா சிட்டி எப்படிப்பட்டது தெரியுமா? காசா சிட்டி கொழும்பு மாதிரி ஒரு சிட்டி காசாங்கிறது. இந்த காசாவுல காசா சிட்டியை ஒட்டிய முழு காசாவும் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, மேல் மாடியை நீங்க பூமின்னு நினைச்சுக்கிறீங்க, கீழ் மாடி அண்டர் கிரவுண்ட், இதை வந்து அண்டர் கிரவுண்ட் நினைச்சுக்கிறீங்க. இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. பொதுவாக வியட்நாம் வார்ல அமெரிக்கா தோத்ததே இந்த அண்டர் கிரவுண்ட் வார்ல, கீழே பங்கர் மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுவாங்க, அதுல உட்கார்ந்துகிட்டு வெளியில வந்து கெரில்லா அட்டாக் பண்ணுவாங்க. இதுல தான் வியட்நாம்ல அமெரிக்காவே தோத்து போனா. இப்ப இஸ்ரேல் தோற்று போகிறதும் இதே வார்ல தான். அதனால தான் 2 நாட்களுக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்ட அந்த வீடியோவில் சோல்ஜர்ஸ் அந்த தாக்குதல் நடத்துகிற அந்த காட்சியை போடுறாங்க. போடும்போது அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கொள்றாங்க, அது அதுல ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அதை அல் ஜசீரா அரபுல முன்னாடி போடுவான். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன சாகிறதுக்கு பயப்பட, அவங்க பேசுறாங்க, நம்ம என்ன சாகிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டா இந்த வேலையை பண்றோம், சாகிறதுக்கு தேடி அவன் தான் வந்துகிட்டு இருக்கிறான், வர்றவன் செத்து போக போறான், அவ்வளவுதானே, நமக்கு கூட அல்லாஹ் இருக்கிறான், நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க பேசுறதுல ரெக்கார்ட் ஆகி இருக்குது, அதை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு களத்திலே நிற்கிறார்கள். நிற்கும் போது இப்ப அண்டர் கிரவுண்ட்ல நின்று கெரில்லா அட்டாக் பண்ற காரணத்தினால நம்மளால அவங்களை ஜெயிக்க முடியாமல் போய்விடும் என்று இரண்டாவது காரணத்தை சொல்கிறார்கள். மூன்றாவதாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் 80,000க்கு மேற்பட்டவங்க காயம் அடைந்திருக்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் ராணுவம் சொன்னது இஸ்ரேல் போர்சஸ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 20,000 பேர் தான் காயப்பட. 20,000 80,000 ஆகலாம். 80,000 எப்படிடா 20,000 ஆகும்? 80,000 என்று சொல்லிட்டு இப்ப 20,000ங்கிறாங்க. ஆனா எங்கேயுமே எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்கங்கிற உண்மை தகவலை சொல்ல, 800 பேர் கொல்லப்பட்டதா தான் சொல்றாங்க. எத்தனை 80,000 பேர் காயப்பட்டிருக்கிறான்னா 800 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கானா? எவ்வளவு இது கடஞ்செடுத்த பொய்யா இல்லையா? தார்பாயில வடுகட்டின பொய் இது. அதை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ராணுவமும் நம்ம அரசாங்கமும் நம்மளை ஏமாத்துது. நம்மள எத்தனை பேர் செத்துருக்கிறாங்கிற தகவலே நமக்கு தெரியல. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போவோமா இல்லையான்னு தெரியல. எனவே இந்த யுத்தத்தில் நம்ம இருக்கக்கூடாது என்று படையினர் அத்தனை பேரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா பயப்படுகிறார்கள். நான்காவது காரணம், உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான அலை உருவாகி விட்டது. நம்ம நாட்டில் தான் குறைவா இருக்குது. மற்ற நாடுகள் எல்லாம் டெய்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம், அங்க இல்லன்ற அளவுக்கு பாலஸ்தீன ஆதரவு பெருகிடுச்சு. இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேலே புறக்கணிப்புக்கு ஆளாகிவிட்டது. இந்த மாதிரியான ஒரு நிலை வரலாற்றில் எப்பயுமே இடம்பெறவே இல்லை. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி இன்றைக்கு காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, 1000 கப்பல்களில் 30,000 பேரை அழைத்து வருவோம் என்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா. 40 கப்பல்கள் காசாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்களில் 40 கப்பலில் 1000 பேர் வருவதாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி சொல்கிறது. 1000 பேரோடு 40 கப்பல்ல அப்பாவி பொதுமக்கள் தான் நாங்கள் சண்டைக்கு வரவில்லை. காசா மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க கொடுக்க போறோம்னு கப்பல்ல மாவையும் பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு மருந்துகளையும் ஏற்றுக்கொண்டு இத்தாலியில இருந்து ஆரம்பிச்சாங்க, ஸ்பெயின்ல இருந்து சேர்ந்துக்கிட்டாங்க, துனிசியாவில இருந்து சேர்ந்துக்கிட்டாங்க. 2 நாட்களுக்கு முன்பதாக உமர் முக்தார் என்கிற பெயரில் ஒரு கப்பல் லிபியாவில் இருந்து புறப்படுகிறது. உமர் முக்தார் நினைவு இருக்குதுல்ல? லிபியாவில் இருந்து இத்தாலியை ஆட்டி படைத்த ஒரு மாவீரன், பாலைவனத்தின் சிங்கம் என்று போற்றப்பட்டவன் உமர் முக்தார். அந்த உமர் முக்தாருடைய அவர் கொல்லப்பட்ட நாள் செப்டம்பர் 16. அதே செப்டம்பர் 16 உமர் முக்தார் என்கிற பேர்ல ஒரு கப்பல்ல சில சகோதரர்கள் அங்கே இருந்து சேர்றாங்க ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவுல. அத்தனை பேரும் காசாவை நோக்கி வருகிறார்கள். சுட போறியா சுட்டு தள்ளு, குண்டு போட போறியா போட்டு தள்ளு, காசா மக்களை அழிக்கிற மாதிரி அழிக்க போறியா அழிச்சுக்க. ஆனா ஜனநாயக ரீதியில எங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு வேற வழி தெரியல, நாங்கள் 1000 பேர் வருகிறோம் என்று 40 கப்பல்கள் தற்போது காசாவை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த எழுச்சி எல்லாம் இஸ்ரேலை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குது.
ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிறது என்று இன்னொரு காரணத்தை சொல்கிறார்கள். அடுத்ததாக சொல்லப்படுகிற காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அட்டாக் இப்ப நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திற்கு நாங்கள் நேர காலத்தை நியமிக்க தவறிவிட்டோம். எவ்வளவு காலம் யுத்தம் பண்ண போறோம் தெரியலங்கிறான். ஆனா பாலஸ்தீன விடுதலை போராளிகள் சொல்கிறார்கள், நீங்கள் இன்னும் 3 ஆண்டுகள் அல்ல 5 ஆண்டுகள் இப்படியே யுத்தம் செய்தாலும் நாங்கள் தயார் என்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே பங்கர் சிஸ்டத்தில் 500 கிலோமீட்டர் பிளஸ் பங்கர் இருப்பதாக நம்பப்படுகிறது. காசாவுக்கு கீழே பங்கர்னா தவண்டுகிட்டு போற பங்கர் நீங்க நினைச்சிட கூடாது. அதுக்குள்ள வோல்க்ஸ்வாகன் கார் போகலாம், பெரிய கண்டெய்னர் போகலாம். இந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி கொட்டஞ்சு உள்ள செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாமே ஈரான் என்று நார்த் கொரியாவினுடைய சிஸ்டம். இந்த 2 நாடுகளுடைய சிஸ்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பிளான் பண்ணி உள்ள எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் கொண்டு நிரப்பிக்கிட்டாங்க. இத்தனை நாட்களாக இந்த யுத்தத்தை தொடர்கிறார்கள். டூ ஓ டை தான். எங்களுக்கு எங்கள் நாடு வேண்டும். பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்குரியது. அதை வென்றெடுக்காமல் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எனவே அதற்காக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம், நிறுத்த மாட்டோம். எத்தனை தளபதிகள் கொல்லப்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்பதுதான் அவர்களுடைய செயல்பாடு. அதனால் தான் கத்தர்ல அட்டாக் நடக்கிற அந்த தருணம் எப்படி தப்பித்தீர்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தாக்குதலுக்குள்ளான தலைவர்களில் தப்பித்த தலைவர்கிட்ட அல் ஜசீரா பேட்டி எடுக்கும் போது அவர் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அட்டாக் நடந்தது 1 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. முதல் அட்டாக் நடக்கும் போதே நாங்க அங்க யோசிச்சுக்கிட்டலாம் நிக்கல. எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அடிக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டிய? நான் காசாவுல பிறந்தவன்டாரு. நான் காசாவுல பிறந்தவன், காசாவுல வளர்ந்தவன், காசாவுல வாழ்ந்தவன். இந்த 4 வருஷமா கத்தர்ல இருக்கிறதுங்கிறதுனால எனக்கு இஸ்ரேல் அட்டாக் தெரியாதா? சப்தம் வரும்போதே கலீல் அல் ஹய்யாவுக்கு தெரியும் இஸ்ரேல் அட்டாக் பண்றான். சப்தம் வரும்போதே அங்கிருந்த மற்ற தலைவர்கள் ரந்திசிக்கு தெரியும் அட்டாக் பண்றான். உடனே ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிட்டோம். அடிச்சு முடிய அத்தனை பேரும் காலின்னா அல்லாஹ்வுடைய உதவியில அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். அத்தனை பேரும் கொல்லப்பட்டாலும் அடுத்த தலைவர்கள் தயார் என்றார்கள். அதனால தான் பாத்தீங்க, ஈரான் மீது 12 நாள் வார், 6 நாள் யுத்தம் 1967 6 அரபு நாடுகள் இஸ்ரேலிடத்தில் படுதோல்வி அடைந்தது. 12 நாள் யுத்தம் ஈரானோடு. ஈரான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏதோ பொருளாதார தடையை விதிச்சு வச்சிருக்கிறோம், காட்டு மிராண்டி மாதிரி இருப்பாங்க, ஏதாவது அம்பை வில்லை வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 12 நாள் யுத்தம். 12வது நாள் வரைக்கும் அமெரிக்கா கெஞ்சி கொண்டே இருந்தது, நிறுத்திட. அவன் தான் கிறுக்குத்தனமா வந்து உனக்கு அடிச்சுட்டான்னா நீயும் இப்படியா அடிப்ப? ஏன்னா இவ்வளவு காலமாக அவங்க நம்பிக்கிட்டு இருந்தது F-35 விமானங்களை. ஆனா ஈரான்காரன் தயாரிச்சு வச்சிருந்த இந்த பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஹைப்பர்சோனிக் ஒரு மிசைல். இந்த மிசைல் என்ன பண்ணும்னு கேட்டா விண்வெளியை தாண்டிரும். சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். விண்வெளியை தாண்டிடுச்சுன்னு சொன்னா அனுப்பினவனுக்கே கண்ட்ரோல் பண்ண இயலாது. அதான் ஸ்பெஷல். அனுப்பிட்டா அனுப்பினதுதான், அது ஒரு வழி பாதை மாத்திரம் தான், ரிட்டர்ன் வராது. அனுப்பிட்டா விண்வெளிக்கு வெளியே போனா திருப்பி எப்ப அது விண்வெளிக்கு உள்ள வரும்னா அட்டாக் பண்ற இடத்துல வச்சு தான் உள்ள வரும். அப்ப அயன் டோமால அல்லது அவன் இஸ்ரேல்காரன் வச்சிருக்கான் அயன் டோம் 3 இந்த வருகிற மிசைலை தடுக்கிறதுக்கு வச்சிருக்கான். இந்த எதாலையும் தடுக்க முடியாம போயிடும். ஏன்னா கரெக்டா ஒரு பீல்டினுக்கு அடிக்கணும்னா அந்த பீல்டினுக்கு நேரம் வந்து தான் விண்வெளியை விட்டு உள்ள திருப்பி விண்வெளிக்கு உள்ள வருவான், ஏரியாவுக்குள்ள வருவான். இப்படி அடிப்பான். அடிச்சு 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 அண்மையில ஒரு முக்கியஸ்தர், ஈரானுடைய அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் அளித்த ஒரு பேட்டி இருக்கிறதா பார்க்கலாம் நீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க கடைசியா இஸ்ரேலுக்கு ஒரு அட்டாக் பண்ணினோம். சிஜில்னா தெரியுமில்ல, அல்லாஹ் தஆலா காபாவை காப்பாற்றுவதற்காக ஆபிரகாம் மன்னன் படையெடுத்து வருகிற போது பறவைகள், அபாபில் பறவைகள் சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டுதான் தாக்குதல் நடத்தியது. காபத்துல்லா பாதுகாக்கப்படுகிறது, ஆபிரகாம் மன்னன் அழிக்கப்படுகிறான். அந்த தருணத்தை சிஜில்ங்கிறது அதுக்கு தான், சூடேற்றப்பட்ட கல். இந்த சிஜில்ங்கிற பேர்ல ஒரு மிசைல் அடிச்சான். அந்த மிசைல் 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் செய்ததுண்டாங்க. அதான் இங்க இருக்கிற ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேருண்மை. அது 17 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்சது. எப்படி வந்து அட்டாக் பண்ணும்னா, அட்டாக் பண்றதுக்கு எல்லைக்குள்ள வரும்போது 24 பிரியும். ஒரு மிசைல் தான் 24 பிரியும். ஒரு மிசைலை தடுக்கணும்னா இஸ்ரேல் $50,000 செலவழிச்சு ஒரு மிசைல் அனுப்பணும். $50,000 எவ்வளவு கணக்கு போட்டுக்கிறங்க. அதை செலவழிச்சா தான் ஒரு மிசைலை தடுக்கலாம். இது ஒன்னே இல்ல தடுக்கணும், ஒரே நேரத்தில் 24 தடுக்கணும். ஏன்னா ஒன்னு தான் வரும், 24 பிரியும். அடிச்சா அடி கடைசி எப்படி ஆனது? இஸ்ரேல் அதாவது ஈரான் மேல அமெரிக்காவே தாக்குதல் நடத்துகிறது. தாக்குதல் நடத்திட்டு என்ன பேசிக்கொள்றாங்க தெரியுமா? நாங்க வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டோம், எங்க மேல நீங்க அடிக்கிறதா இருந்தா சொல்லிட்டு அடிச்சுக்கிறீங்க. ஓகே, உங்க மேல எங்க அடிக்கிறோம்? கத்தருக்குள்ள இருக்கிற உன் போர்ட்டுக்கு அடிக்க போறோம் சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அமெரிக்காவோட ஒரு போர்ட்டுக்கு அடிச்சுட்டு ஒரு நாடு சும்மா இருக்க முடியுமா? அடிச்சாங்களே. அதுக்கு பிறகு ஈரான் மேல கை வைக்க முடிந்ததா? முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பாரசீகர்கள். அவங்களுக்கு அப்படி ஒரு திமிர் இருக்குது. பாரசீகம் என்பது நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற போது இருந்த 2 வல்லரசுகள். ஒன்று பாரசீக வல்லரசு, இன்னொன்று இத்தாலி.
ரோம் பேரரசு. அப்ப ரோமர்கள் பாரசீகர்கள் ஜெயிச்சிருவாங்க, ரோமர்கள் தோத்துருவாங்க. அந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் கவலைப்படுவாங்க. பாரசீகர்கள், அப்ப இருந்த பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகள். சஹாபாக்கள் கவலைப்படுவாங்க, இவங்கிட்ட நெருப்பு வணங்கிகள்கிட்ட போய் கிறிஸ்தவர்கள் தோத்துட்டாங்களே அப்படின்னு கவலைப்படுகிற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா குலிபத்தி ரூம் அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா அப்பதான் இறக்குறான். இறக்கி என்ன சொல்றான்னா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆனா இவங்க ஜெயிப்பாங்க. அந்த வரலாறு அந்த இடத்தில் தான் அல்லாஹு தஆலா கற்றுத் தருவான். எதுக்கு கற்றுத் தர்றான்னு கேட்டா, நமக்கு யாரு நெருக்கம்னு பார்க்கணும். இதுல அவன் ஷியாவா சுன்னி, நம்ம அத்தனை பேரும் சுன்னி முஸ்லிம்கள் தானே. அத்தனை பேர் நம்ம அத்தனை பேரும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சுன்னி முஸ்லிம்கள். எந்த நாட்டில் இருந்தாலும், ஈரான்காரன் ஷியாக்காரன் ஓகே, கொள்கையில் அவர்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை, யாருமே ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஆனால் யுத்தம் என்று வந்தால் இஸ்ரேல்காரன் நமக்கு நெருக்கமா, இவன் நெருக்கமா? ஏன்னா சஹாபாக்கள் எங்க கவலைப்படுறாங்க, சஹாபாக்கள் ரோம் தோற்றுவிட்டது, கிறிஸ்தவர்கள் தோற்றுவிட்டார்கள், இங்க பாரசீகர்கள் ஜெயித்து விட்டார்கள், நெருப்பு வணிகர்கள் ஜெயித்து விட்டார்கள், அதுக்கு கவலைப்படுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், கவலைப்படாதீங்க, அவங்க ஜெயிப்பாங்க. யார்? கிறிஸ்தவர்கள் ஜெயிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் ஜெயிச்சாங்கன்றதுக்காக முஸ்லீம் அவங்க இல்ல, அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நாமும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நமக்கு அவங்க தான் கொஞ்சம் நெருக்கம். இந்த யுத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் காரனா ஈரான் காரனா நமக்கு நெருக்கம் யாரு? ஈரான்கா ஒப்பீட்டளவில் யாரு நெருக்கம்? இந்த வசனம் படி இவன் தான் நெருக்கம். எனவே இவர்களுக்கு தான் நாம் ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனா அப்ப வந்துகிட்டு கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் முன்றுதான் ஈரானும் முன்றுதான், ரெண்டு நாசமா போகணும். அவன் எதுக்கு அடிக்கிறான், இவன் எதுக்கு அடிக்கிறான்? 6 நாள் ஓர்ல 6 அரபு நாடு ஓடி இருக்கிறான். ஆனா 12 நாள் ஓர்ல இஸ்ரேலுடைய பல பகுதியை அழிச்சான். மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அடிச்சான் ஈரான். ஆனா முதல் அட்டாக் ஈரானுக்கு ஈரானுடைய 5 தளபதிகள் ஆன் தி ஸ்பாட் அவுட். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல என்ன நினைப்போம், இதுக்கு பிறகு என்னடான்னு நினைப்போம். அவங்க கொண்டுட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் மாறும். ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கான். அவங்க செத்துட்டாங்களா, அதை பிறகு பார்த்துக்குவோம், ஜனாசாவை அப்புறம் அடக்கிக்கிறோம், நீ சார்ஜ் எடு. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தலைவர்கள் வந்து விட்டார்கள், அட்டாக் பண்ணு. அடிச்சான். அடிச்சதனுடைய விளைவு என்ன? இஸ்ரேல் சரண்டர் ஆகியது. இன்னைக்கு கத்தாருக்கு அடிச்சதுக்கு 56 நாடு ஒன்னு கூடி பனிச சாப்பிட்டு கொக்கா கோலாவை குடிச்சிட்டு வெளியே போயிட்டான். அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு தான் அடிச்சான், திருப்பி அடிச்சானா இல்லையா? ஏன்னா அவன் அதுக்குரிய வளத்தையும் பலத்தையும் வளர்த்து வைத்திருக்கிறான். இங்கு யாரும் அநியாயமாக சண்டையிட சொல்லவில்லை, யாரையும் அப்பாவிகளை கொல்லக்கூடாது. ஆனால் காசாவில் நடப்பது அநியாயம். காசாவில் அந்த நாட்டை சேர்ந்த அந்த தேசத்தினுடைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள், தினம்தோறும் அளிக்கப்படுகிறார்கள். அத்தனை உலக நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான், ஒரு உயிரை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஆவான் என்று குர்ஆன் நமக்கு மனிதநேயத்தை கற்றுத்தருகிறது. ஆனால் மனிதநேயத்தை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு காசாவிலே கொல்லப்படுகிறார்கள். இவ்வளவு அழிவுகள் நடந்தாலும் இதிலே பல நலவுகளும் இல்லாமல் இல்லை. அதையும் இறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா, கொஞ்சம் இந்த காசாவினுடைய வாருக்கு முன்னாடி போய் யோசிச்சு பாருங்க. உலகம் முழுவதும் ஒருவர் தாடி வைத்தால் பயங்கரவாதி, தொப்பி போட்டால் பயங்கரவாதி, ஜுப்பா போட்டால் பயங்கரவாதி, இஸ்லாம் அரபு பேர்ல பேர் வச்சாலே அவனை பயங்கரவாதி என்று பார்த்தார்கள். இஸ்லாமியர்கள் என்றாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று காட்டப்பட்ட நிலை போய் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? நீங்க உங்களுடைய சுன்னத்தான தாடியை இன்னும் அதிகமாகவும் வளர்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிலை மாறி இருக்கிறது. தி கார்டியன் எழுதுகிறது, பாலஸ்தீனத்தினுடைய இந்த அழிவுகளை பார்த்து மேற்கு நாடுகளில் பல பேர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். தி கார்டியனுடைய ஆட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அது எப்படி இவ்வளவு அநியாயத்தை அந்த சமூகம் எப்படி தாங்குறான்? அந்த மன உறுதியை பார்த்து பார்த்து இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால இஸ்லாம் பற்றிய நல்லெண்ணம் பிறக்கிறது. குர்ஆனை தேடுகிறார்கள், நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை படிக்க ஆரம்பிக்கிறார்கள், இஸ்லாம் என்றால் என்னவென்று தேடி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் இந்த சமூகம் அழிக்கப்படுகிறது என்பதை மேற்கு நாடுகள் தற்போது புரிய ஆரம்பித்திருக்கிறது. இஸ்மாயில் ஹனியா இல்லாவிட்டாலும் அந்த மக்களுக்கான போராட்டம் தொடர்கிறது. ஷேக் யஹ்யா இல்லாவிட்டாலும் போராட்டம் தொடர்கிறது. ஆரூரி இல்லாவிட்டாலும் போராட்டம் தொடர்கிறது. லைஃப் இல்லை, முகமது சின்வார் இல்லை, மற்ற தளபதிகள் இல்லை, ஆனால் போராட்டம் தொடர்கிறது. காரணம், அவர்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடு. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் நமக்கு சரியான பாதையை காட்டித்தரும் என்கிற அந்த அற்புதமான கொள்கை பிடிப்போடு அவர்கள் இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான, இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிரான இந்த யுத்தத்திலே களமிறங்கி இருக்கிறார்கள். அதனால் அங்கே அத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். 77,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது, முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. குற்றுயிரும் கொலையுருமாக பல பேர் இருக்கிறார்கள். உண்பதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு ஆடைகள் இல்லை, குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை. காசாவில் எதுவும் இல்லை, ஆனாலும் ஈமான் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? பசிதான்.
அல் ஜசீரா 2 நாட்களுக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்கும்போது தாங்க முடியல. அகல் யுத்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பசியாக இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், கற்களை கட்டி கொண்டிருக்கிறோம் வயிற்றிலே என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை விலக்கி காட்டுகிறார்கள், நான் 2 கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க, நீங்க மட்டும் பசியோடு இல்லை, நானும் பசியோடு தான் இருக்கிறேன் என்று காட்டுகிறார். ஏன்னா இந்த பசி தாங்க முடியாத நேரம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், கையால வைத்து அமர்த்திக்கிட்டே இருக்க முடியாது. பசியுடைய கொடுமையை விட அது பெரிய கொடுமை. அதுக்கு கல்லை இறுக்கி கட்டுவாங்க வயிற்றுல. 2 நாட்களுக்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு வீடியோவை காட்டு, ஒரு 62 வயதை உடைய ஒரு முதியவர் தன்னுடைய வயிற்றிலே கற்களை இறுக்கி கட்டுவதற்கு படாத கட்ட முடியல, அவரால் ரொம்ப பாடுபடுகிறார், கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிறுவன் மண்ணை அள்ளி சாப்பிட்டு காட்டுகிறான். அரபுலக மக்களே, பார்க்க மாட்டீர்களா, நாங்கள் மண்ணை சாப்பிடுகிறோம், எங்களுக்காக பேச மாட்டீர்களா என்று கேட்கிறான். இதைத்தான் கேட்கிறாங்களே தவிர அல்லாவே உனக்கு கண் இல்லையா என்று சொல்லல, அல்லாவே நீங்க என்ன பார்க்க மாட்டியா என்று சொல்லல. அல்லாஹு தஆலா காப்பாற்றுவான் என்று தெரியும், வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, வேட்கை இருக்கிறது. அந்த வேட்கையில் தான் அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமறை குர்ஆன், அவர்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆனை அவர்கள் படிக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மெயின் இன்ஜினியர்ஸ் 200 பேர், குறிப்பாக ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்யக்கூடிய 200 என்ஜினியர்கள், முதன்மை என்ஜினியர்கள் 200 பேருமே குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில்கள். அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்க, அங்கே அவர்களுக்கு நீங்கள் ஈமானிய பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, இஸ்லாத்தின் செய்திகளை சொல்ல வேண்டிய தேவையில்லை, பயான் பண்ணி தெளிவூட்ட வேண்டிய தேவையில்லை, போராட்டத்திற்கு வாங்கள் என்று அழைக்க வேண்டிய தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் தெரிகிறது, ஹதீஸ்கள் தெரிகிறது, வரலாறு தெரிகிறது, இஸ்லாம் தெரிகிறது. அதனால் அவர்களுக்கு அவர்களே பாடம் எடுக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களே தர்பியத்து கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களே ஈமானை அதிகரித்துக் கொள்கிறார்கள். தொழுகையை விடவில்லை, ஈமானை விடவில்லை. யுத்த களத்தில் தொழுகை நடைபெறுகிறது, யுத்த களத்திலே இஸ்லாம் பேசப்படுகிறது. 2 வருஷம் முழு நாடும் அழிஞ்சு போய் கிடக்குது. தொலைத்தொடர்பு ஆணையம் அவங்களோட வேலையை அவங்க செய்றாங்க, டாக்டர்மார் அவங்களோட வேலையை அவங்க செய்றாங்க. இவ்வளவு யுத்தத்துக்குள்ளே காசாவில் நம்ம நாட்டில் நடக்கிற OLAL மாதிரி எக்ஸாம், அந்த எக்ஸாம் நடைபெறுகிறது. அது எப்படி அந்த மாணவர்களால் எப்படி எக்ஸாமுக்கு கலந்து கொள்ள முடிகிறது? அந்த மாணவர்களால் எப்படி இதெல்லாம் சகிக்க முடிகிறது? வைதா அசாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் இன்னா லில்லாஹ் வா, எக்ஸாம் எழுது, இன்னா லில்லாஹ் வா, அடுத்ததை பாரு, மௌத்தா அடக்கிட்டு வாங்க, மற்றதை பார்ப்போம் என்கிற ரீதியிலே அவர்களை அவர்கள் பயிற்றுவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் தேவையான இடத்தில் வைத்து இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகுது, நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் மிக தெளிவாக அபூ உபைதா சொன்னார், எங்களுக்கு கிடைக்கிற அத்தனையும் உங்கள் ஆட்களுக்கும் கிடைக்கும். எங்கள் மனது சொல்வதை நாங்கள் கேட்கவில்லை, எங்கள் மார்க்கம் உங்கள் மக்களை பாதுகாக்க சொல்கிறது, பாதுகாக்கிறோம். முழு உலகமும் நம்மை கைவிட்டாலும் வல்ல ரஹ்மான் நம்மை கைவிட மாட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்பதாக நின்று எப்படி தன்னுடைய படையைச் சேர்ந்தவர்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று ஆழமாக நம்பிக்கொண்டு களத்தில் நின்றாரோ, அப்பொழுது எப்படி அல்லாஹு தாலா அவரையும் காப்பாற்றி அவருடைய சமூகத்தையும் கடலை பிளந்து காப்பாற்றினானோ, அதே நிலை இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும். பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக துஆ கேட்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக நினைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்கான 2 காரணம். ஒன்று, நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2வது காரணம், நம்முடைய நாட்டிலே ஜனாசா எரிக்கப்பட்ட நேரத்தில் நமக்காக பல நாடுகளை சேர்ந்த மக்களும் போராடி ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள், ஜனாசாக்களை எரிக்காதீர்கள் என்று கதறி போராட்டம் நடத்தியதை போல காசா உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க், பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையினுடைய ஜெருசலம் உள்ளிட்ட நகரங்கள்ல 8 ஆர்ப்பாட்டங்கள், இலங்கையினுடைய ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள் என்று கோரியே நடத்தப்பட்டது. சகோதரர்களே, நமக்காக 8 முறை வீதிக்கு வந்து போராடியவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகள். ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள், ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள் என்று போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களே உயிரோடு எரிக்கப்படுகிற அளவுக்கு தாக்குதல் நடைபெறுகிறது. அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகள், தாக்குதல்களை நிறுத்துமாறு குனூத்துன் நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாம் ஓத வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதையோடு சேர்த்து அந்த மக்களுக்காக எப்பொழுதும் ஜனநாயக
ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பதற்கும் நாம் தயங்கிவிடக் கூடாது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த இளைஞர்கள், சகோதரர்கள், பள்ளி நிர்வாகங்கள், இதற்காக இவ்வளவு நேரமாக இருந்து கேட்டுக்கொண்டு இந்த செய்திகளை புரிந்து கொண்ட சகோதரர்கள், மூத்தவர்கள், முதியவர்கள், ஆலிம்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.